சலனம் 441. தீரன் முகம் கண்டு பெண்மனம் படும்பாடு சொல்லி மாளாது. தெரிந்தோ தெரியாமலோ வாழ்நாள் முழுவதும் உடன் வரும் ஒருவன் என்று நினைக்கும் ஒரு ஆண் இன்று தனக்கு எந்த உறவும் இல்லாத முன்னாள் காதலனாகும் துயரம் போல் வேறொன்றுமில்லை. அதைவிட இந்நாளில் கைகோர்க்கும் ஒருவனை வைத்து கொண்டு நேருக்கு நேர் சந்திக்கும் காட்சி உயிரோடு இருக்கும் ஒருவனின் உடல் உறுப்புகளை எந்த மயக்க மருந்தும் உட்செலுத்தாமல் அறுத்தி எடுக்கும் வழிகளுக்கு ஒப்பானதை அவள் அனுபவித்தாள் நொடியில். தீரன் அவளை பார்த்துவிட்டு அவளின் எதிரே அர்ஜுன் இருப்பதை பார்த்ததும் சாவை நேருக்கு நேர் பார்க்கும் காட்சி போலிருந்தது. ஏனோ தெரிந்தே அறிந்தே நடந்தாலும் மனம் வலித்தது. அந்த சூழ்நிலையை கையாள்வதை போல் வேறு சூழ்நிலை ஒன்று இதுவரை வந்ததுமில்லை, இனிமேல் வரப்போவதுமில்லை என்று எண்ணும் அளவுக்கு அவன் மனம் வேதனை கொண்டது. தன் மனைவியாய் இருப்பவள் நேருக்கு நேர் நேசித்தவனை கண்டு புழுவை போல் துடிப்பதை, அவளின் கைகளை இறுக்கி பிடித்து அதை முகத்தில் காட்டாமல் அவள் அமர்ந்திருக்கும் விதம் பார்த்து கண்டு கொண்ட அர்ஜுன், வாங்க சீனியர், வாங்க மேடம் என்று சொல்லி அவர்கள் அமர்வதற்கு நாற்காலி 2 எடுத்து போட்டுவிட்டு தனது இருக்கையை மகள் பக்கம் இழுத்து போட்டு அவளின் கையில் மேல் கை வைத்து, மகள் காப்பி போட சொல்லவா? ஏனோ அவன் வார்த்தை அவளை நிகழ்வுக்கு கொண்டு வந்தது. நொடியில் தன்னை சமன்படுத்த முயன்று அவள் காப்பிக்கு தலையை ஆட்ட, அதைவிட தன் கையை பிடித்து தனக்கு ஆறுதலாய் நெருக்கும் அவனின் மேல் ஏனோ இன்னும் மரியாதை பெருகியது. ஜீரோ ஈகோ என்னும் ஒரு ஆண் கேரக்டரை அவள் தற்போதுதான் பார்க்கிறாள். பின்னால் வந்த ஆதினி அவள் அர்ஜுன் முகத்தை நன்றிக்காக பார்த்து கொண்டிருப்பதை அவள் காதல் என்று புரிந்து கொண்டு ஆதினி அவளிடம், மகள், நானும் இங்கு வந்திருக்கேன் என்று அவளின் முன் கை காட்ட, மகள் அதில் நிகழ்வுக்கு வந்து, வா ஆதினி, வாங்க மாமா என்றால் திக்கி திணறி. எதேச்சியாக குனிந்த துருவன் அங்கே அர்ஜுன் மகளினியின் கையை இறுக பற்றி அவளை நிகழ்வுக்கு கொண்டு வந்திருக்கிறான் என்று புரிந்து அவனுக்கு ஏனோ அந்த நிமிடத்தில் அப்படி நடந்த அர்ஜுன் மேல் ஒரு மரியாதை உண்டானது. கூடவே அவனுக்கு ஏன் தான் இங்கு வந்தோமோ அவர்களின் தனிமையும் கெடுத்துவிட்டேன். பாவம் மகள், அண்ணனை எப்படி ஃபேஸ் பண்ணுவாள்? அதைவிட தன் அண்ணன் பாவம், பேசாமல் வண்டியை நிறுத்திவிட்டு அவள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாள் என்று பார்த்துவிட்டு இவர்களை அழைத்து வந்திருக்கலாம் போல என்று தனக்குள் நொந்து கொண்டான். ஆதினி, ஏ, ஒரு டீ ஷாப் கூப்பிட்டா கூட வரமாட்ட மகள், பிடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் யாரும் கடைக்கே போக மாட்டீங்களே, ஆனால் இன்னைக்கு இவர் கூட தனியாக காஃபி ஷாப் எல்லாம் வர. அர்ஜுன், அவளுக்கு இங்கே தான் வரோம்னு தெரியாது, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். மகள், சின்ன வயசுலேருந்து காஃபி ஷாப் போய் காஃபி குடிச்சு பழக்கம் இல்லை, அதனால் நீ கூப்பிட்டு வரல. அவள், ஓ, அப்போ அர்ஜுன் அவருக்காக வந்தியா? அர்ஜுன் அவன் அவளை பார்த்து, சாரிடி, உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன், சாரி. தீரனுக்கும் மட்டுமில்லை, எதிரே அமர்ந்திருந்த மற்ற 2 பேருக்கும் என்னது டியா என்பது போல் பார்த்தார்கள். ஆனால் மகள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதை தீரனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எல்லோரின் முன்பும் அவன் சாரி கேட்கவும், மகள், எதுக்கு சாரி எல்லாம்? பேக்கரி, டீ ஷாப், ஹோட்டல் போகிறது எல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கும், ஏன் எனக்கும் பிடிக்காது, ஆனால் உங்களுக்காக வந்தேன். ஆனால் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. அதை கேட்டதும் அர்ஜுனுக்கு அதை சொல்ல தெரியவில்லை. ஒன்று, அங்கே இருப்பவர்கள் அவளின் உறவினர்கள், அவர்களின் முன் தான் சாரி கேட்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. இன்னொரு புறம், உங்களுக்காக வந்தேன், அதுவும் அவளின் உயிரானவன் முன் ஏனோ கொஞ்சம் மனக்கதவை திறந்துவிட முயற்சி பண்ணுகிறாள் போல். அர்ஜுன், உன்னுடைய என்ட்ரி ஸ்டார்ட் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். அவள் தனக்காக பேசும் விதம் அவர்கள் இருந்தும் தன் கையை இந்த நொடி வரை விளக்காது. எல்லாம் சேர்த்து அவளின் மனதுக்குள் தான் நுழைந்து விட்டோம் என்ற எண்ணமே அவனை எழுந்து குத்தாட்டம் போட சொல்லியது. மனம் அதை செய்ய சூழ்நிலை இடம் தராததால் அவன் மனம் கொண்ட அந்த சந்தோஷம் அவன் இதழ்களில் ஒரு குறுநகையாய் வந்தது. ஆனால் அங்கே மகள் வார்த்தையில் அவளின் எதிரே அமர்ந்தவன் உடைந்து கொண்டிருந்தான். தீரன் மகள் சொல்லிய அந்த ஒரு வரி கோவையின் சூட்டை விட அதிகமாக அவனை சூடேற்றி அவன் மனம் கொதி நிலையில் இருந்தது. ஆளுக்கு ஒரு எண்ணம் என்பது போல் ஆதினி தன் பக்கம் ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டிருந்தாள். தங்கை தன் வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டாள் என்ற சந்தோஷத்தில் இருந்த ஆதினி, ஹோ, ஃபர்ஸ்ட் மீட், என்ன ஸ்பெஷல் வாங்கி கொடுத்தீங்க அர்ஜுன்? அவன் அவளை பார்க்க, அவளோ, என்ன பேருங்க? அவன் பார்க்க, நான் சாப்பிட்ட ஐட்டம் பேர் என்னங்க? சீஸ் கார்ன் நகெட்ஸ். அவளோ, ஓ மகிழ், இனி லைஃப் லாங் சீஸ் கார்ன் நகெட்ஸ் என்றால் இனி அர்ஜுன் தான். உன்னோட அவுட் சைட் காஃபி மெமரி இவர் கூட தானே நடந்திருக்கு. மகிழ், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் 3 பேரும் எங்கேயாவது போயிட்டு வரப்போ சேர்ந்து போயிருப்பீங்க. ஆனால் நீ போய் அங்கே ஒரு டீ கூட குடிச்சிருக்க மாட்ட. ஏ, உனக்குன்னு போனது இவர் கூட தானே?
அந்த மாதிரி ஒன்று தனக்கும் தன் மாமனுக்கும் நடந்ததில்லை என்பதால், அவள் முதல் முறையாக அர்ஜுனுடன் வந்த அனுபவம் என்பதால் உள்ளம் உணர்ந்து தலையை ஆட்ட, அது நீ லைஃப்பில் முதல் டைம் நம்ம ஃபீல் பண்ணுற எதுவும் மறக்காது. பெண்ணவளுக்கு அந்த வார்த்தை ஒரு மாதிரி வலியை கொடுத்து கொண்டிருக்க, மகிழ் மனம் புழு போல் துடிக்க, அர்ஜுன் மனமோ எங்கே தன் மனைவி மீண்டும் பழைய நிலைக்கு போய்விடுவாளோ என்று. அப்படியெல்லாம் இல்லாது நீ எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் மறக்காது. ஆனால் முதல் கல் நாம் எறிந்து அது ஒரு பர்டிகுலர் இடத்தில் நின்றுவிடும். அதற்கு பின் எறிகிற கல் தான் முதல் கல்லை விட போகும். ஒரு இலக்கை நிர்ணயிக்க முதல் கல் உதவும். அப்போ முதல் நினைவுகள் என்பவைகள் அந்த முதல் சம்பவங்கள் போல் ஒரு தொடக்கத்தின் அளவுகோல். அதைவிட இரண்டாம் முறை நிகழும் எல்லாம் பெரிய சம்பவங்கள் போல் நம்மை இன்னும் அதிவேகமாக ஓட வைக்கும். அது தீரனை பாவமாயாக்கியது. இனி நீ அவள் வாழ்வில் இல்லை, நான் மட்டும்தான் என்பதை அவன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆதினி அவனின் வார்த்தையில் தான் ஏதோ தவறாக பேசிவிட்டோமோ, இவர் இவ்வளோ பேசுறார் என்று யோசித்தவள், நான் தீரன் மாமாவை ஒரு காஃபி ஷாப்பில் தான் முதலில் பார்த்தேன். அதுவும் இதே கோயம்புத்தூரில் தான் சந்தித்தேன். அதான் இன்னைக்கு உங்களை அவள் மீட் பண்ணினது சொன்னதும் அந்த ஞாபகம் வந்து நான் சொன்னேன். துருவன் தன் அண்ணன் கால் பார்த்தான். தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க கஷ்டப்பட்டு கால்களின் பெருவிரலை போட்டு ஒவ்வொரு விரலையும் தரையில் தட்ட அவனின் வேதனை உணர்ந்த துருவன், ஏனோ இந்த விவாதங்களை எல்லாம் மாற்ற வேண்டி என்ன சாப்பிட்றீங்க ஆதினி? யூஸ்வலி உனக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும் மகிழ்? நான் சாப்பிட்டேன், இப்போதைக்கு வெறும் சூப் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அர்ஜுன்? அக்கா இருக்கும்போது அவளை கேட்காமல் தன் பக்கம் கேட்பது அவனுக்கு எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்ற எண்ணம். ஒரு சபையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் எப்போ இப்படி பழகினார்கள் என்று 3 பேருக்கும் ஆச்சரியம். அர்ஜுன், மகள் உனக்கு போதுமா? அப்போ கொஞ்சம் தானே சாப்பிட்ட? அவளோ, நீங்கள் தான் ஒன்றும் சாப்பிடல, உங்களுக்கு வச்சது தான் நானும் சேர்த்து சாப்பிட்டுட்டேன். நீங்கள் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க, எனக்கு சாப்பிட வேற ஒன்றும் வேண்டாங்க, குடிக்க சூப் போதும். அர்ஜுன் உடனே இன்னும் ஏதாவது வாங்கலாம். மகள் அவனை பார்த்து, எனக்கு வயிற்றில் இடம் இல்லைங்க, ஆல்ரெடி ஃபுல் லோடு பண்ணிட்டேன் என்று அவனை பார்த்து சொல்ல, எனக்கே தெரியுது நீ சாப்பிட்டதை பார்த்து என்று கொஞ்சம் லேட்டாக சொன்னான். ஆதினிக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த இருவருக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி? அது எப்படி வந்திருக்கும் இந்த நெருக்கம்? அதிகமாய் பேசிக்கொண்டதில்லை, அதிகமாய் வெளியே சென்றதில்லை. ஒருவரை பற்றி ஒருவருக்கு சரியா தெரியுமா என்று கூட தெரியவில்லை. ஆனால் எப்படி என்று யோசிக்க அதே கேள்வி தீரனின் மனதில் 1000 மடங்கு சத்தமாக ஒலித்தது. பாவம், அவர்களுக்கு தெரியவில்லை மகள் இப்போதுதான் இயல்பாக பேசவே ஆரம்பித்திருக்கிறாள் என்று. தீரன் உள்மனமோ, மகள் இந்த மாதிரி மற்றவரிடம் நீ சிரிச்சு பேசுறதையே என்னால் ஏற்றிக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த மேஜையில் என் கண்ணு முன்னால் அமர்ந்து ஜோடியாய் வேறொருவனிடம் அவன் ஒரு நொடி தன்னை கண்களை மூடி உள்ளே நடக்கும் தர்க்கம் பற்றி உணர்ந்தான். அந்த நொடி உயிரெல்லாம் ஏதோ அம்புகள் குத்தி கிழிக்கும் உணர்வை போன்றிருக்க அதை அடக்க முயன்று கொண்டிருந்தவன் எண்ணத்தை மாற்றி எண்ணி, தீரன் சூப் இல்லை சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கலாமா என்றான். அர்ஜுன், அவள் வெளியே வெஜ்ஜு சாப்பிடாதப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டாதானே ப்ரோ? தீரனின் கண்ணில் அந்த வார்த்தை அவனுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பியது. அந்த ஒரு வார்த்தையில் அவனுக்கு எத்தனை அர்த்தங்கள், எத்தனை நினைவுகள், எத்தனை நான் எதுவும் தெரியாத மனிதனா என்ற துயரம் அவனுக்குள். ஏனோ எனக்கு அவளை பற்றிய எந்த விஷயமும் தெரியாமல் இருந்திருக்கிறது என்ற உண்மையும், நேற்று வந்தவன் அவளுக்கு எல்லாமுமாய் பேசுகிறான் என்று பிசைந்தெடுத்தது. ஒரு காலத்தில் அவள் காலை என்ன வேலைக்கு போகிறான், அவர் இரவு எத்தனை மணிக்கு தூங்குவாள் என்பது லாஸ்ட் சீன் பார்த்து அறிந்து கொண்ட காதலர்கள் அவர்கள். அதிக பேச்சு அவர்களுக்கு இருந்ததே இல்லை. அவனின் முகத்தில் அப்பட்டமாய் தெரியும் அந்த கனமான வழியை கவனித்தது துருவன் ஒருவனே. தன் அண்ணனை கவனிக்க அவனோ தனது மேஜைக்கு கீழே 2 விரல்கள் திடீரென மடக்கி இறுக்கி பற்றியிருந்தான். ஆதினி அந்த சைலண்டை புரிந்து கொள்ள முடியாமல், சரி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல போக அப்போது தானே மகள் அமைதியாக சொன்னாள், எனக்கு சூப் அதுவே போதும். தீரன் அவள் வார்த்தையை மட்டும் கேட்கவில்லை, அவளை முழுக்க கவனித்தான். அவள் எப்படி அவனுக்காக பேசினாள், எந்த மாதிரி டோனில் சொன்னாள், அவள் புன்னகையில் இருந்த அந்த குட்டி லவ், இதையெல்லாம் கண்ட தீரனுக்கு அவள் மற்றொருவரை நோக்கி பார்த்த அந்த சிறு நொடி. அப்போது அவன் மனதுக்குள் தோன்றியது, அவள் என் முன்னாள் காதலியா இல்லை நான் அவளின் முன்னாள் வாழ்க்கையா என்று. அந்த கேள்வி அவனுக்கு தான் தெரியும், அந்த வழி எவ்வளவு ஆழம் என்று. அர்ஜுன் ஒரு சிரிப்போடு, சூப் வேணுமா இல்லை காப்பி குடிக்கிறியா மகள்? காப்பி மனம் உனக்கு அப்போது பிடிச்சிருந்துச்சு இல்லையா?
ஓகேங்க, எனக்கு காப்பி என்றாள் ஒரு மெல்லிய புன்னகையோடு. அந்த சிரிப்பு தீரனின் மார்பை கிழித்து சென்றது. ஏனென்றால் அது தனக்கு இல்லாது அர்ஜுனுக்கு என்று மகிழ் கொடுத்த புன்னகை. காப்பி குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சூப் குடிக்கிறியா? மகிழ், ஐயோ எனக்கு இடமே இல்லைங்க, ஃபுல்லோட சாப்பிட்டுட்டு வந்தேன் என்று கேஷுவலாக சொன்னதும் தீரன் போலவே துருவன் மற்றும் ஆதினி மூவரும் ஒரே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொண்டனர். மகிழுக்கும் அர்ஜுனுக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் வந்துவிட்டது என்று. ஆனால் எங்கிருந்து வந்தது, எப்படி தொடங்கினார்கள் என்று பெரிய கேள்வியாயிருந்தது 3 பேருக்கும். முக்கியமாய் ஆதினிக்கு தான். ஏற்கனவே தெரிந்த ஒருவரோடு கூட என்னால் இயல்பாய் நெருங்க முடியவில்லை. ஆனால் தெரியாத ஒரு நபரோடு இவள் எப்படி இவ்வளவு சகஜமாக இருக்கிறாள்? வீட்டில் எல்லோரும் சொன்னது போல அவள் தன் வாழ்க்கையை ஆரம்பித்து விடுவாள். நீ எப்போது ஆரம்பிப்பாய் என்ற கேள்வி அவளின் மண்டைக்குள் குடைந்து கொண்டிருந்தது. தீரன் தன்னால் முடியாமல் ஒரு நொடிக்கு தன் கையை மேஜையின் மரத்துக்கு கீழே வைத்து பிடித்தான். அவன் விரல்கள் எந்த உணர்ச்சியையும் காட்டாத மாதிரி சற்று சுருங்கின. அவன் மனம், மகள், நான் உன்னை பார்த்த நொடியிலிருந்து எனக்கான காதலை நமக்கான தனிமையிலோ அல்லது பொது வெளியிலோ நம்ம உறவின் நிலைக்கான ஒரு சாதாரண வார்த்தையை கூட உன் வாயிலிருந்து வாங்க முடியவில்லை. ஆனால் இன்று நீ வேறொருவரை பார்த்து இப்படி இயல்பாக மனது கிடந்து தவித்தது. கத்தி சொல்லதான் சூழ்நிலை அமையவில்லை. அதற்குள் ஆர்டர் எடுத்து வந்த வெயிட்டர், சூப், நகெட்ஸ் இருக்கு, காஃபி இருக்கு, எல்லாம். மகிழ் ஒரு நொடிக்கு ஆதனியை பார்த்து, நகெட்ஸ் இருக்கு, எடுத்துக்கோ. எனக்கு நகெட்ஸ் வேண்டாம்னு சொன்னேனே. அர்ஜுன், சரி சரி, நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன், நீ காப்பி குடி. அந்த வரியில் இருந்த கவனிப்பு, அவன் அவளை எவ்வளவு அப்சர்வ் பண்ணுகிறான் என்று வெளிப்படையாக தெரியாமல் இருந்தாலும் தீரனுக்கு வலித்தது. தீரன் கண்ணில் ஒரு கோபம் கொப்பளித்தது. அது அர்ஜுன் மேலில்லை, தன்மேல். தன் பக்கத்தில் இருக்கும் பெண்ணை தனக்குள் கொண்டு வர அவன் போராடி கொண்டிருந்தாலும் அதற்கான ஒரு ஸ்டெப்பும் இப்பொழுது வரை அவனால் எடுத்து வைக்க முடியவில்லை. மகள் அவனை பார்த்தாள். அவளுக்கே தெரியாமல் சில செகண்ட்ஸ் அந்த ஒற்றை பார்வை, அது ஏனோ மூச்சு முட்டியது. தன் பக்கத்திலே இருக்கும் கணவன் முன்னால் இப்படி ஒரு ஆணின் நினைப்பு தன்னை வதைப்பதை அவளால் ஏற்றிக்கொள்ள முடியவில்லை. அந்த எண்ணத்தை தடுக்கவும் முடியவில்லை. ஆதனை கவனித்தாள். மகள் இயல்பாக இருக்கிறாள். தீரன் மாமா இவளை கண்டதும் ஸ்டெக் ஆகி இருக்கிறார் என்று அதை அர்ஜுனும் துருவனும் கவனித்தார்கள். துருவனுக்கு தன் அண்ணனின் கண்களில் உள்ள அந்த வலியின் ஆழம் புரிந்தது. தீரன் கைகள் தன் உடம்பில் இருக்கும் அத்தனை பிரஷரையும் அந்த மேஜை மேல் காட்டும் பொழுது அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர்ந்தது. அது யாரும் கவனிக்கவில்லை என்று தீரன் நினைத்தான். ஆனால் எல்லோரும் கவனித்தார்கள். மகள் காப்பியை குடிக்க கோப்பையை தூக்கும் போது தீரன் உள்ளத்தில் ஒரு நொடி, உண்மையா மகள், இப்போ நீ இப்படி எல்லாருக்கும் முன்னால பேசுற அளவுக்கு மாறி போயிட்டியா? அவன் மேலும் ஒன்றை சொல்ல போனான். அப்போது மகள் தீரன் முகம் பார்க்க அந்த நொடியே அவர்கள் முன் புதிய தட்டு வந்து இறங்கியது. அதை பார்த்து வெயிட்டர் சொன்னான், சார், சீஸ் கார்ன் நகெட்ஸ். அந்த தட்டில் இருந்த நகெட்ஸை பார்த்து மகளுக்கு புரிந்தது இது யாருக்காக ஆர்டர் பண்ணப்பட்டது என்பது. அவள் கையை நீட்டி நகெட்டை எடுத்தாள். ஆதினி, அது உனக்கு வேணான்னு சொன்ன, இது அர்ஜுன், அவருக்கு. அந்த ஒரு செயல் தீரனை உயிரோடு எரிக்க அர்ஜுனோ அவளின் வார்த்தையில் தன் காதலை வளர்த்து கொண்டிருந்தான். எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்புவோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது என்று புரிந்தது துருவனுக்கு. ஆனால் தீரனுக்கு மகளினி கேர், அர்ஜுனுக்கு என்று பேசும் அவள் வார்த்தைகள், அவளின் நடவடிக்கைகள், அவளின் அந்த ஒரு புன்னகை அர்ஜுனுக்காக என்று எண்ணும் போதே இதையெல்லாம் கண்டு அவனின் இதயம் ரம்பம் கொண்டு அறுபடுவது போல் ரணத்தில் துடித்தது. ஏனென்றால் ஒரு காலத்தில் தனக்காக கூட அவள் மாறவில்லை, தானும் மாற்றவில்லை. ஆனால் என்று புதிதாய் வந்தவனுக்காக அவள் மாறியிருக்கிறாள். தான் நேசித்தேன் என்று தெரிந்தும் கூட உயிருக்குயிரான அப்பாவிடம் ஒரு வார்த்தை பேசாத அவள் என்று ஒரு மனம் அவளை பற்றி எடுத்துரைத்தாலும் அதே நேரத்தில் இன்னொரு மனம் சொன்னது, அவள் மாறவில்லை. தன் முன்னால் அவள் இப்படியெல்லாம் செய்தால் தன் வாழ்க்கை ஆதினியுடன் சரியாகும் என்று கூட அவள் செய்யலாம் என்று இன்னொரு மனம் அவளை பற்றி அவனுக்கு நல்ல விதமாகவே எடுத்துரைத்தது. கண்டிப்பாக தன் செய்கைகள் தன் மாமாவுக்கு வருத்தம் அளிக்கும் என்று மகளுக்கு கொஞ்சம் அழனும் போல் தோன்ற ரெஸ்ட் ரூம் போலாம் என்று நினைத்து எழப்போக, அர்ஜுன், ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் என்றான். அவளிடம் கை நீட்டி பாதையை காட்டிக்கொண்டு. அதுவும் மகளுக்கு ஆச்சரியமே, தான் அங்கே தான் போறோம் என்று சொல்லவே இல்லையே என்று அவனை ஒரு பார்வையை பார்த்து கொண்டே அவள் எழுந்து கொண்டாள். மகள் போய் 1/4 மணி நேரமாக கண்டிப்பாக அவள் அழதான் போயிருக்கிறாள் என்பதால் டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கொண்டு பின்னையே வந்தான் அர்ஜுன். ரெஸ்ட் ரூம் முன்னாடி வந்து மகள் என்றான். அழுது கொண்டிருந்தவள் வேகமாய் கண்களை துடைத்து வெளியே வர டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவள் கண்களில் வைத்தான் அவன்.
நிஜமாகவே அவளுக்கு கத்தி அலனும் போல் தோன்றியது. ஆனால் வெளியே ஆள் இருப்பார்கள் என்பதால் அவனை கட்டிப்பிடித்து கொண்டு அவன் மார்பிலேயே சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். இன்னொருவனை மறக்க முடியவில்லை என்று கட்டியவன் மார்பில் கதறிகளும் அவளுக்கு தெரியவில்லை அவனுக்குள் எப்படி வலிக்கிறது என்று. சலனம் 442. மகள் விக்கி விக்கி அழுது கொண்டு என்னால் முடியல, தீரன் மாமாவை நேரில் வைத்துவிட்டு இயல்பாய் இருப்பது போல் நடிக்க என்றவள் சென்டென்ஸை முடிக்காமலேயே அவன் மார்பில் கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அவளின் கண்ணில் தோன்றிய வழி அதுவே அவளின் காதலுக்கு அவள் தரும் பதில். அந்த நேரம் அவர்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ணின வெயிட்டர் ரெஸ்ட் ரூம் போய்விட்டு வெளியே வந்தவன் மகள் அழுது கொண்டிருப்பதை கண்டதும் அவர்களை கடந்து ஆனால் பாவமாய் பார்த்து கொண்டே அவன் வெளியே வந்தான். அஜின் மனமோ எந்த தைரியத்தில் இவள் தீரன் சீனியரை விட்டு கொடுத்தாள், அவளுக்கு எவ்வளவு வலிக்கும், பாவம் இவள் என்று முதலில் தோன்றினாலும் அர்ஜுன் தன் மனதை ஒரு முறை சமன்படுத்தி தலையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டி, இவள் என் மனைவி, எல்லாம் தெரிந்துதானே அர்ஜுன் நீ இவளை கல்யாணம் பண்ணின, இப்ப ஏன் தப்பு தப்பா யோசிக்கிற என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தலையை ஆட்ட அவனுக்கே தெரியவில்லை தன் மனைவியானவள் இன்னொருவனுக்காய் அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் அவன் கண்ணில் அவளுக்காய் வெளியில் வலி பெருகி அது சிறு துளி விழிநீர் பழுகி பெருகி அது வழிந்து ஓடி அவளின் முதுகில் சொட்டு சொட்டாகப்பட்டது. சூடான நீர் முதுகில் பட்டதும் சட்டென்று நிமிர்ந்து விலகி நின்று அவனை பார்க்க அர்ஜுன் கண்ணில் நீர். அவன் வேகமாய் பதறி, அலறீங்களா? அர்ஜுன் முகத்தில் ஒரு மெல்லிய ஸ்மெல், அது வழியோடு இருந்தது. சாரிங்க, நான் உங்களையும் கஷ்டப்படுத்துறேன் என்று அவள் மீண்டும் கண் கலங்க அர்ஜுன் தனக்குள் இருக்கும் வழியை மறைத்து, என்னடி கண்ணு நிறைய தண்ணியை வச்சிருக்கியா, என்னை பார்க்குறப்ப எல்லாம் வளைஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்போ நீங்க மட்டும் அழலையா என்றவள் அவனை அழுகையோடு முறைக்க, நான் எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னையவே அழ வைக்கிறடி நீ, லவ் பண்ணுறதை காட்டிலும் லவ் பண்ணுறவங்களோட சந்தோஷத்தை பார்க்குறது இன்னும் சந்தோஷம், வேணும்னா நீ இப்போவே உன் தீரன் மாமா கிட்ட போய்க்கோ, தயவு செஞ்சு அழாதடி, பார்க்கவே கஷ்டமா இருக்கு, போன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அழறீங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க, நீ போகிறதையெல்லாம் என்னால் சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஆனால் என்னோட இடத்துல தான் உன்னையும் வச்சு பார்க்குறேன் அவரையும் வச்சு பார்க்குறேன், அதான். தன் கைகளை பிடித்திருந்த அவனை பார்த்து கொண்டே, நான் மாமாட்ட போட்டுங்களா அர்ஜுன் என்றால் நக்கலாக அவளின் தாடையை கொஞ்சம் இறுக்கமாக பிடித்து, அதென்னடி நான் மட்டும் உனக்கு அர்ஜுன், மற்றவங்களெல்லாம் உரிமையோடு கூப்பிடுற, அதென்ன மாமா நோமான்னு என்கிட்ட அதை மட்டும் சொல்லாத, போகிறதுனா போடி, வாய் மட்டும் போன்னு சொல்லுது, ஆனால் கண்ணு வேர்க்குதே உங்களுக்கு, அதான் பாவம் பார்த்து போக வேணாம்னு முடிவெடுத்திருக்கேன், அப்படி ஒன்றும் நீங்கள் இறக்கப்பட வேண்டாம் நீ, ஒரு பெரிய கும்பிடு போட்டு கிளம்புறதுனா கிளம்பிடி, காற்று வரட்டும், போயிடுவேன், ஏய் போடி. இருவருக்குமே அந்த சூழ்நிலையை கையாள நினைத்து விளையாட்டுத்தனம் போல் பேசிக்கொண்டாலும் இருவரின் கண்ணிலும் நீர் கலந்திருந்தது, வலித்தது. அவளுக்கு அந்த நேரத்தில் என்ன தோன்றியது என்றே தெரியவில்லை. அவன் அருகில் வந்து அவன் சட்டையை இறுக்கி பிடித்து மார்பில் சாய்ந்து, எந்த புருஷனும் தன் பொண்டாட்டி இன்னொருத்தனை நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி வந்து கண்ணில் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட மாட்டாங்க, அங்கே என் மாமாவை விட்டுட்டு வந்து கண்ணு முன்னாடி அவர் துடிச்சிட்டு இருக்கிறதையே என்னால் தாங்க முடியலை, இனி உங்களையும் விட்டுட்டு போய் உங்களையும் துடிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்லை, இனி அழறதுனாலும் உங்களையே கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு போறேன் என்றவள் அவன் மார்பில் சாய அவனும் அவளை இறுக்கி கட்டி கொண்டான். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுடி, எனக்கு அந்த தைரியம் எல்லாம் இல்லை என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான் அவன். போனவர்கள் நீண்ட நேரம் வராமல் இருப்பதால் தீரன் ஒருவேளை அவளுக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா என்று நினைத்து எழுந்து வந்தான். அங்கே தங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணின சப்ளையரிடம் ரெஸ்ட் ரூம் எங்க அவன் கை காட்ட அங்கே போனாள். அவள் இல்லை. மீண்டும் வந்து அவனிடம், என் டேபிள் இருந்த பொண்ணு வந்தாங்களே பாத்தீங்களா? வெயிட்டர் சத்தம் இல்லாமல் அவன் காதுகளில் மட்டும் கேட்கும் விதமாக, உங்களோடு அமர்ந்திருந்த பெண் மேலே இருக்கும் ரெஸ்ட் ரூம் அருகே நின்று அழுதிட்டு இருக்காங்க என்று சொன்னதும் தீரனுக்கு ஒரு மாதிரியானது. வேகமாய் அங்கே வந்தான். வந்தவன் அங்கே இருவரும் கட்டி அணைத்து நின்றபடி இருப்பதை கண்டு ஒரு நிமிடம் ஆடி போனான். அவளின் முதுகில் தட்டி, நீ இப்படியெல்லாம் ரொம்ப உடஞ்சிடாத, இதெல்லாம் நீ கடந்துதான் வரணும், நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது, வந்திருக்காமல் இருந்தா மாமாவை பார்த்துருக்க வேண்டியதில்லையே, இனி ஒவ்வொரு டைமும் நம்ம அவரை பார்த்து தான் ஆகணும் மகள், நீ அவரை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இனிமேல் இதையெல்லாம் கடந்து வர பழகு என்று அவன் ஆறுதல் சொல்லி கொண்டிருப்பதை பார்த்த தீரனுக்கு சொல்ல தெரியவில்லை, அப்படி வலித்தது. அவளுக்கு நான் கொடுக்காத பாதுகாப்பை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கொடுத்துட்டானா? என்னிடம் ஓப்பனாக பேசாததை இவனிடம் மட்டும் எப்படி பேசுகிறாள்? அணுவாய் சித்திரவதையாகும் நொடியது.
அவன் உடம்பிலெல்லாம் பூகம்பம் போல் தசைகள் பிசைந்து வெடிக்க தயாராகும் தசைகள் எல்லாம் இறுக்கி பிடிக்க வெடித்து சிதறும் நிலையிலிருந்த அவன் கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தான். ஒருவேளை ஆண்மகன் அழக்கூடாது என்று யாரும் சொன்னார்களோ, இல்லை பொது வெளியில் அழக்கூடாது என்று அவன் மனம் சொன்னதோ தெரியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் அவன் ஓங்கி கத்தி அழுது கொண்டிருந்தான். ஆனால் வெளியே மயான அமைதி அவனுக்குள். அதே நேரத்தில் மகள் அர்ஜுனிடம், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நிஜமாவே இந்த சூழ்நிலையை தனியா நின்றிருந்தாள் எப்படி கையாண்டிருப்பேன் என்று தெரியல. நான் அலறப்பெல்லாம் இனி நீங்க என் பக்கத்திலேயே இருங்க. எதுக்கு? நீ அலறப்போ உன் மூக்கையும் கண்ணையும் தொடச்சி விடுறதுக்கா? அவள், இல்ல, வலிக்கிறப்போ சாஞ்சிக்க தோள் கொடுக்க. ஆதினியும் துருவனும் அமர்ந்து செல்போனை நோண்டி கொண்டிருக்கும் போது துருவனுக்கு ஃபோன் கால் வர, ஒரு நிமிஷம் ஆதினி, முக்கியமான கால் என்று அவன் செல்போனை எடுத்துக்கொண்டு வேறு பக்கம் போக, போர் அடித்த ஆதினிக்கு மனதுக்குள், ரெஸ்ட் ரூம் போறவங்க எல்லாம் ஏன் வரவே மாட்டாங்க, ரெஸ்ட் ரூம்ல என்ன புதையல எடுக்கிறாங்க என்று நினைத்து கொண்டே பின்னாடி வந்தவள் அங்கே தீரன் நிற்பதையும் பார்த்து, என்னாச்சு அவருக்கு என்று வந்தவள் அங்கே கண்ட காட்சியை பார்த்து அதை பார்த்து நின்ற தீரனையும் பார்த்து அவளுக்கு பாவமாய் போனது. வேகமாய் அவன் முதுகில் கை வைத்து தட்டி கொடுக்க திரும்பினான் அவன். ஆதினி அவன் எதிர்வினையை முழுமையாய் கவனித்தாள். அவன் மனதில் ஒலிக்கும் சத்தத்தை அவன் கண்களின் வழியே அவள் உணர்ந்தாள். உள்ளே கத்தி கதறி துடிக்க நினைத்தாலும் வெளியே கத்த முடியாத சூழ்நிலையை ஆதினியும் கடந்திருக்கிறாள். பலமுறை தீரனும் மகளினியும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வழியை அனுபவித்தவளுக்கு அந்த வழி நன்றாக புரியும். அதை உணர்ந்து, வாங்க மாமா போலாம், இனி அவங்களுக்குள் எப்போதும் எந்த தூரமும் இருக்காது, அது தன் வாழ்க்கையின் மிக பெரும் தோல்வியின் நொடி என்று உணர்ந்தான் தீரன். அவன், ஆதினி தப்பா நினைச்சுக்காத, நான் கார் வரைக்கும் போயிட்டு வரேன் என்றவன் வெளியே வர, துருவன் எதிரே வந்து தன் அண்ணாவின் கையை பிடித்து, அண்ணா முக்கியமான ஃபோன் கால் என்று அவனிடம் ஃபோன் கொடுக்க வேறு வழியே இல்லாமல் அங்கே அமர்ந்தான். ஆதினியின் மனமோ இப்போது அர்ஜுன் மகளிடம் இருப்பது போல் தன்னால் ஒருபோதும் தீரனை நெருங்க முடியாது. வேண்டாம் வேண்டாம் என்றால் விரும்பி போகும் ரகம் கொண்ட ஆண் தீரன் மாமா. இந்தாங்க இந்தாங்க என்று அன்பை கொட்டி கொடுத்தால் அதன் மதிப்பு அவர்களுக்கு உள்ளே எடுபடாது. அவனை அணைக்க துடித்த கைகளை கூட கட்டுப்படுத்தி கொண்டு அவள் மீண்டும் போய் தனது இருக்கைக்கு வர தீரன் போனில் பேசிக்கொண்டே அமர்ந்திருக்க அவளும் அமர்ந்து கொண்டாள். அது எப்படி? உள்ளே வலிக்கும் போது பிசினஸ் பேசுறாரு மாமா. அங்கே மகளும் எவ்வளவு வலித்தாலும் வேலையை மட்டும் சரியாக செய்து கொண்டே இருப்பாள். ஆனால் என்னால் மட்டும் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யவே முடிவதிலேயே ஏன் என்று குழம்பி தவித்தாள் அவள். சற்று நேரத்தில் மகளினியும் அர்ஜுனும் அங்கே வந்து அமர்ந்தார்கள். தீரனும் போன் பேசி முடித்து விட்டான். தீரன் அதுவரை அடக்கி கொண்டிருந்த எல்லா உணர்வுகளும் திடீரென்று உள்ளே நொறுங்கி விழுந்தது. இதயத்தின் மேலே ஒரு பெரிய கல் வந்து விழுந்தது போல கனத்து வலித்தது. ஆனால் ஜாடையாலேயே மகளிடம், இன்னொரு முறை அழமாட்டதானே? மாட்டேன் மாட்டேன் என்றால் சிறு புன்னகையுடன். தீரனுக்கோ தன் முன்னால் உட்கார்ந்திருக்கும் மகள், அவள் புன்னகை, அவள் இனிமையான குரல், அது எல்லாம் முன்பு தனக்காக இருந்த நாட்கள். இன்று அது இன்னொருவனுக்காக என்று இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கத்தி போல் இதயம் குத்தி கிழித்தது. அவன் கண் பக்கத்திலிருந்து ஒரு சின்ன நீர் அவன் விரலாய் துடைக்காமல் தானே உலர்ந்தது. மகளையும் அர்ஜுனையும் பார்க்க பார்க்க அவன் தொண்டையில் வார்த்தை அடைத்தது. அவன் ஒரு நொடி தன்னை கண்டுகொள்ள முடியாமல் மீசையின் கீழே கை முட்டி பிடித்திருந்த உறுத்தலை தளர்த்தி மெதுவாய் நாற்காலியில் பின்னே சாய்ந்தான். அவனின் மனதில் ஆழமான வலி. இங்கு எல்லோரின் முன்னாடியும் அழுது விடுவோமோ என்ற பயம். யாரும் அறியாமல், முக்கியமாய் தன் பக்கத்தில் இருக்கும் தன்னை நம்பியிருக்கும் பெண்ணை இந்த கண்ணீர் காயப்படுத்தும் என்பதால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். அர்ஜுன் அவனை பலமுறை பார்த்தான். அவன் பார்வைக்கு தெரிந்தது தீரனின் முகம். இந்த மனிதன் முற்றிலுமாக உடைந்து நிற்கிறார் என்று. தீரன் ஏனோ எதையும் பொறுக்க முடியாமல் திடீரென்று எழுந்து நின்றான். எல்லோரும் அவனையே பார்க்க அவனும் ஆழம் மூச்சு விட்டான். கூடவே அவன் குரல் உடைந்து நொறுங்கியது போல் வார்த்தைகள் அற்றியிருந்தது. பின் எல்லோரையும் பார்த்து, நான் ஒரு நிமிஷம் வெளியில் போறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையும் யாரிடமும் சொல்லாமல் காஃபி ஷாப்பின் வெளியே நடந்து விட்டான். துருவன் அவனை பார்த்து எழுந்து போக நினைத்தான். ஆனால் அர்ஜுனோ சிக்னல் கொடுத்தான். போயிட்டு வந்தா சரியாயிடும், விடு என்று. மகளின் மனம் துடித்தது. ஆனால் அவள் தீரன் பின்னால் போக
அவள் கால்கள் முன்வரவில்லை. ஆனால் யாரையும் பின்தொடரும் மனநிலையில் அவள் மனம் இல்லை. ஏனோ ஒருவனுக்காய் அழுது இன்னொருவனையும் அளவைக்க அவள் மனம் மீண்டும் அந்த நிலையில் இல்லை. அர்ஜுனும் ஒரு முடிவை மனதில் எடுத்தான். மகிழ் சற்று முன்னாடி கலங்கி நின்ற நிலையை பார்த்து அவள் அறியாமல் அவனாகவே ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தான். மகளை இனி ஒரு நொடியும் தனியாக விடக்கூடாது என்று. ஆனால் மகள் எதையும் கவனிக்கவில்லை. அவள் தன் மனதை சமன்படுத்த போராடி கொண்டிருந்தாள். அர்ஜுன் மெதுவாக அவளின் கை மேல் கை வைத்தான். கூடவே விளையாளியே ஆதினியை காட்ட அவள் நிலைக்கு வந்தாள். ஏனோ ஆதினிக்கு ஒரு சொல்ல முடியாத வழி தீரனை நினைத்து மற்றொன்று இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு தொல்லையாக இருக்க வேண்டாம் என்று நினைத்தவள், அர்ஜுன் நீங்க பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன் என்று துருவனையும் அழைத்து கொண்டு தீரன் இருக்கும் பக்கம் போய்விட்டாள். அர்ஜுன் மிகவும் மென்மையான குரலில், நீ ஓகேவா? மகள் கண்கள் அவனை பார்த்து, நான் ஓகே தான். அவள் சொன்னாலும் அவள் குரலில் இருந்த நடுக்கம் அவன் கவனத்துக்கு எட்டியது. நீ சரியில்லை. அவனின் குரல் உறுதியானது. அது அவளை உற்று நோக்கி ஆறுதல் படுத்தும் குரல். இனி உனக்கு நான் இருக்கேன் என்றவன் கை மெதுவாக அவள் விரல்களை மென்மையாக வருடினான். நொடியில் மகளினி இதயத்தின் மேல் வைத்திருந்த பாறாங்களை அர்ஜுன் எடுத்து போட்டுவிட்டு அவளின் வேதனையை குறைத்த மாதிரி உணர்ந்தாள் அவள். அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டாள். எதுக்கு பயப்படுற? அவளை பார்த்து கொண்டே கேட்டான் அர்ஜுன். அவள் மெதுவாய், அதை எப்படி சொல்றது? உயிராய் நேசிக்கிறவங்களை நம்மளை காயப்படுத்தும் போது நம்மளும் உடைந்து அவர்களையும் உடைப்பது எவ்வளவு கொடுமை தெரியுமா? மாமா அவரின் வேதனையை சொல்ல முடியாமல் வழியை மறைக்கத்தான் வெளியே எழுந்து போயிருக்கிறார் என்று சொல்ல சொல்ல அவள் கண்கலங்க, மகள் ஆதினி நல்லா இருக்கணும் என்று நீ நினைச்சிருந்தா இனி அவளின் முன்னாடி உடைந்து போகாதே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. மாமாவை பார்க்கும்போதே அவள் அழ ஆரம்பிக்க, அர்ஜுன் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். மகளினியின் அழகு முகத்துல தெரியும். அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டே, அது அகத்தின் அழகு, அது தாண்டி உன் முகத்துல தெரியுது. அவள் முறைக்க, இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். ஆனா கவலைப்படாத, நீ இனிமேல் தனியால் இல்ல மகள். அதே மாதிரி தீரனும் தனியால் இல்ல, அவருக்கும் ஆதினி இருக்கா. அந்த குரல் அவளின் நெஞ்சுக்குள்ளிருந்த துடிப்பை பாதியாக அமைதியாக்கியது. தீரன் தனது கார் கதவை திறந்து அங்கே அமர்ந்திருந்தான். அவன் கண்ணில் 2 காட்சி படங்கள் மட்டுமே. ஒன்று மகளின் கண்கள் அர்ஜுனை நோக்கி, மற்றொன்று அர்ஜுனின் கை மகளினியை கட்டிப்பிடித்து இறுக்கியிருந்தது. அந்த இரண்டும் அவன் இதயத்தில் ஊற்றப்பட்ட விதை போலிருந்தது. அவன் மனமோ, நான் ஏன் இங்கே இன்னும் இருக்கேன்? என்ன உரிமை? அவளின் முன்னாடி என்னோட முகத்தை காட்டி ஏன் கூடவே அமர்ந்திருக்கிறேன்? துருவனும் ஆதினியும் வந்து கதவை தட்ட அவன் கதவை திறந்தான். துருவன் தன் அண்ணன் நிலை உணர்ந்து அவன் தோளில் கை வைத்தான். ஆனால் தீரன், ஒரு 10 நிமிஷம் என்னை தனியா விடுங்களேன். ஆதினி துருவனிடம், அவர் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், அது நல்லதுதான் என்று அவனை இழுத்து கொண்டு வெளியே வந்து நின்றாள். தீரன் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தான். மகள், உன்னை காதலிக்க, உன்னை வாழ்நாள் முழுக்க காக்க, உன்னை புரிஞ்சிக்க எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இவனோடு ஒரு சில நாட்களில் எப்படி உன் முழு இதயத்தையும் பிடிச்சான். நான் ஏன் உன்னை நினைச்சு இவ்வளோ நாளோ என்ன கஷ்டப்படுத்தி அந்த பல வருஷம் எங்க நான் தோற்று போனேன் என்று ஸ்டேரிங்கில் ஓங்கி குத்தினான். அவனையே கவனித்து கொண்டிருந்த ஆதினிக்கு அது புரிந்து ஓடி வந்தாள். அவன் கைகளில் இரத்தம் வந்தது. அவன் அப்படி பண்ணும்போது அந்த காரின் உடைந்த கண்ணாடி நொறுங்கியிருந்த காட்சியை முன்னாடி வந்து கண்டாள். உடைந்திருக்கும் கீறல்களின் முன்னாடி ஆதினி, அவள் கண்ணில் இருந்த நீர். அந்த நொடி தீரன் முடிவு செய்து விட்டான். என் துன்பத்துக்கு நான் காரணம். இப்போது இது இவளுக்கும் துன்பம்தான். அவன் மெதுவாக கண்களை கீழே தாழ்த்தினான். ஆதினி காரின் முன்னாடி நின்று அழுது கொண்டிருப்பதை கண்டு வேகமாய் ஓடி வந்த துருவன் கண்ணாடி கதவை தட்ட கதவை திறந்தான் தீரன். துருவன் அவனிடம், அண்ணா. தீரன் கண்கலங்கி, நான் அவளை இழந்துட்டேன் துருவா. நீங்க ஒருத்தைய உயிரோடு கொண்டுட்டு இருக்கீங்க அண்ணா. அவன் நிமிர்ந்து ஆதினியை பார்க்க தீரன் கை நீட்டி வா என்றான். அவளை பார்த்து அவள் வந்தாள். துருவன், அண்ணா, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹோட்டல் போயிடுறேன். நீங்க ஆதினியோடு ஹோட்டலுக்கு வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். உள்ளே வந்த ஆதினி கதவை சாத்திவிட்டு அவன் கைகளை எடுத்து ஏன் என்று கேட்க தீரன் முதலாக குனிந்து ஆதினியின் பாதம் தொட்டான். அதில் உண்மையான மன்னிப்பின் வேண்டுதல் இருந்தது. அதில் அவளின் வழி புரிந்து அவன் கேட்ட மன்னிப்பு அது. சலனம் 443. மகள், மாமா ரொம்ப உடஞ்சிருப்பாருல்ல, அவர் முகத்துல என்ன பார்த்தேன் தெரியுமா என்று அவள் கண்ணீரை துடைக்காமலே கேட்டாள். அர்ஜுன் அவளிடம், அதைத்தான் நீ இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் என்றான் ஒரு தெளிவோடு. அதை கேட்டவுடன் மகள்,
உங்களை கட்டிப்பிடிச்சு நான் என் காதலுக்கும் என்னோட வளர்ப்புக்கும் துரோகம் பண்ணிட்டேன்னு தோணுது அர்ஜுன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. நீ வளர்ந்த லூசு மாதிரி பேசுற என்றவன் அவளது கையை தன் கைகளில் மூடிக்கொண்டே அவளை பார்த்தான். மகள், சொல்லுங்க. லவ்ல வின் லாஸ்னு எதுவுமே கிடையாது. அது வின் பண்ணினால்தான் லவ் என்று நினைச்சா அது தப்பு. லவ் எப்பவுமே லவ் தான் மகள். இப்போது அவருக்கும் வலிக்கும், உனக்கும் வலிக்கும். ஆனால் அந்த வலிக்கு காரணம் பிரிவு. வாழ்நாளில் எத்தனையோ பெண்கள் தங்கள் கண்களை மூடி சாமி கும்பிடும்போது இன்று வரைக்கும் முதலில் தன் மனதில் நினைத்த அந்த ஸ்பெஷல் ஆண்மகன் எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் ரகம் கொண்ட ஆண்கள் நம்ம ஊரில் உண்டு. என் தாத்தாவால் தான் உனக்கு ஆபத்துன்னு சொன்னதும் நாங்கள் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக கிளம்பி வந்தேன். ஆனால் உன் மனசில் நான் இல்லைன்னு எனக்கு அன்னைக்கே இங்கே வந்ததும் தெரியும். உன்னை காப்பதற்காக வந்த நான் சூழ்நிலையால் ஆதினி கழுத்தில் செயின் போட முன் வந்தேன். அதற்காக உன்னை நேசிக்கவில்லை என்றாகிவிடுமா? இல்லை, ஆதினியோடு திருமணம் நடந்திருந்தால் அவளோடு வாழாமல் இருந்திருப்பேனா? நேசித்தல் வேறு, அது எப்பவும் மாறாது. ஆனால் வாழ்க்கை வேறு. இன்னைக்கு பொழுது முடிஞ்சது, நாளைக்கு விடிந்தால் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா என்று தெரியாத மாயாஜாலம் நிறைந்த வாழ்க்கை இது. இன்னைக்கு என் கையில் நீ கிடைச்சிருக்க. நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அவரே கல்யாணம் பண்ணினாதான் காதல் சேர்ந்தது, அவரை திருமணம் செய்யவில்லை என்றால் காதல் தோற்றுவிட்டது என்று இப்படியெல்லாம் யாரோ ஒரு சிலர் அவர்களின் புரிதலை மற்றவர்கள் அவர்களுக்கேற்றவாறு வார்த்தை மாயாஜாலங்களால் நம்மளை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காதல் என்றும் சாகாது. ஒருவேளை உன் காதல் அவர் யார் முன்னாடியும் தலை குனியக்கூடாது என்று தோன்றி இருக்கலாம். உன் அக்காவின் வாழ்க்கை நல்லதாக இருக்கலாம் என்று தோன்றி இருக்கலாம். சொல்லப்போனால் நீ ஆதினியையும் காதலிக்கிறாய், தீரன் சீனியரையும் காதலிக்கிறாய், உன்னையும் காதலிக்கிறாய், இப்பொழுது என்னையும் காதலிக்கிறாய். நாளை நமக்கு பிறக்கும் பிள்ளையும் காதலிப்பாய். நேசித்தல் என்பது மனிதன் உயிரோடு சொம்புக்குள் முடங்கிவிடும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அவன் பேச்சில் மகள் தலையை உயர்த்தி அவனையே பார்த்தாள். அவன் கண் கலங்கவும், எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க ஏன் அழறீங்க? வேண்டுதல் அம்மணி. அவன் லைஃப் கேப் கிடைக்கிறப்போ பெண்களை எங்கெங்கோ கூட்டிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் லவ் பண்ணும் பொண்ணை பொண்டாட்டியான பிறகும் நான் இன்னும் அவள் விரலை பிடிச்சு கதை பேசிட்டு இருக்கேன் என்றதில் அவள் சிரிக்க முயன்று மௌனமானாள். அவன் இமைகள் ஈரம் ததும்பி இருந்தாலும் அவள் ஒரு நொடி சிரிக்க முயற்சி செய்ததை கவனித்தான். நீ சிரிப்பேன் தெரிஞ்சா நான் மனசுக்குள்ள கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். இப்படி ஒரு ஆம்பளைய அழ வைக்காதடி, ஆண் பாவம் பொல்லாதது என்றவன் அவளின் 2 கை விரல்களையும் தனது இடது கைக்குள் வைத்து அதில் அவனின் வலது கையால் வருடி கொடுத்தான். மகள் மூச்சை ஆழமாக இழுத்தாள். காலிலிருந்து அவள் தாங்கிக் கொண்டிருந்த துயரம் அந்த ஒரு நொடி அவன் கையை பிடித்து வருடி கொடுக்கும் ஆறுதலில் பாதி விலகி போனது. தீரன் மனது விட்டு பெண் அவளின் காலை தொட்டு மன்னிப்பு கோரினான். ஆதினி, மாமா முதலில் காலில் இருந்து கையை எடுங்க. ஆதினி, என்னை மன்னிச்சிடு மாமா, ப்ளீஸ் முதல்ல இப்படி பண்ணாதீங்க. முடியலம்மா, உங்களுக்கு இப்போது ரொம்ப வலிக்கும். இந்த சூழ்நிலையை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கண்ணு முன்னாடி இன்னொரு ஆள் கூட இருக்கிறப்போ அதை கடப்பது கஷ்டம்தான். உங்களை என்னால் இப்படி பார்க்கவே முடியலை. நான் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டேன். உயிரோட சாகுறது இதுதான்னு இப்போ நல்லா தெரியுது. ரியலி சாரிம்மா. மாமா, என்னை வேணாம் சொன்னப்போ உங்கள் மேலே ரொம்ப கோபம், வெறுப்பு. அன்னைக்கு கத்தி குத்திப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பவும் சரி, அடிப்பட்டு வீட்டில் இருந்தப்பவும் சரி, என்னையவே வேணாம்னு சொன்ன ஆளுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன? உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான்னு தோணுச்சு. ஆனால் நான் அனுபவித்த இதே வழியை நீங்கள் அனுபவிக்கிறப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது. மாமா, இதெல்லாம் வேணாம். நிஜமா நான் போயிடுறேன். நீங்கள் மகள் கூட வாழுங்க. சாரி மாமா, ப்ளீஸ் இப்போவே அவகிட்ட போயிடுங்க. அதில் தீரன் சட்டென்று எழுந்து, இப்போ நான் அழுதது உனக்காக. உன்னை அழ வச்சப்போ நீ இப்படி தானே ஊர் பேர் தெரியாத ஊரில் கால் வலிக்க நடந்து போன. சட்டுன்னு உலகம் இருட்டானால் இப்படி தான் இருந்திருக்கும்னு புரியுது. அழற. உப்பு தினவன் தண்ணி குடிக்கணும்னு அன்னைக்கு ஈஸ்வர் மாமா சொன்னார். நிஜமா நான் உனக்கு பண்ணினது எனக்கு வருது. ரொம்ப வலிக்குது. ஆதினி அவனை பார்த்து மாமா என்றாள் வேதனையாக. அவனால் பேச முடியவில்லை. அவன் கண்களில் நீர், குரலில் வலி நிறைந்திருந்தது. ஆதினி அவனை இன்றுதான் நன்றாக கவனித்தாள். அவன் உள்ளே இருக்கும் வலியை உணர்ந்தாள். தீரன், உன்னால என்னை மன்னிக்க முடியுமா? மாமா, என்ன பேசுறீங்க? நான் உனக்கு எவ்வளோ வலி கொடுத்துருக்கேன்னு இன்னைக்கு புரியுது.
ஆதினி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். அவள் இதயம் உடைந்தது. ஆனால் அவன் சொல்லும் உண்மையையும் கொஞ்சம் உணர்ந்தாள். என்னோட தவறுகளில் உன்னோட மனசை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன். அதை மாற்ற முடியாது, அட்லீஸ்ட் மறப்பியா? ஆதினி அவன் முகத்தை விரல்களில் ஏந்தி, இப்போ நான் உங்களை கட்டிப்பிடிக்கிறேன். அது உங்களோட வலிக்கு மருந்தாக தான். இதில் லஸ்ட் எல்லாம் இல்லை என்றவள் இறுக்கி அணைத்தாள். அவன் குடிபோதையில் உளரும் ஆண் போல் மனவழியில் உளறி கொண்டிருந்தான். உன்னை இனி எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருபோதும் இனி விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ உன்னை விட்டுட்டு போனதுக்கு மன்னிச்சிடு மாமா. என் லைஃப்ல எதுவுமே நல்லதாவே நடந்ததில்லை. துரதிர்ஷ்டம் என்றால் அது நான் தான். படைத்த கடவுளுக்கே என் மேலே லவ் இல்லை. அப்புறம் நான் ஏன் உங்களை குறை சொல்ல போகிறேன்? குறை சொல்லி என்ன ஆக போகுது? ஏன் இப்படி பேசுகிற? நீங்களே சொல்லுங்க. என் அம்மா கிட்ட இருந்து பிறந்த நொடியிலேயே என்னைய பிரித்த கடவுளுக்கு ஏன் என் மேலே அவ்வளோ வெறுப்பு? அதுக்கப்புறம் ஹார்ட் நோய் வேற. எவ்வளவு அடித்தாலும் தாங்குற அளவுக்கு நான் இப்போது ஸ்ட்ராங் ஆகிட்டேன் மாமா. முன்ன மாதிரி அழுமூஞ்சி இல்லைனா உங்ககிட்டையும் குறை இருக்கும். அது நீ அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் இல்லையா? என்ன குறை மாமா? உனக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு என்று உனக்கு தெரியுமா தெரியலையா? உன்னை சுற்றி நல்லதை இருந்தாலும் நீ எப்பவோ நடந்த ஒரு கெட்டதை திருப்பி திருப்பி பேசி உன்னிடமிருந்து எல்லாரையும் விலக்கி வைக்கிறது தாமா உன்கிட்ட பிரச்சனையே. எப்பவுமே உனக்கு நடந்த விஷயத்த நீ மற்றவர்களிடம் சொல்லும்போது முதல் டைம் கேட்கும்போது ஆதங்கப்படுவாங்க, கவலைப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. இரண்டாவது மூன்றாவது என்னும் போது உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் நீ அதே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தா இந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்லையா? இவளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் உன் பேச்சு. அதை மட்டும் மாற்றிக்கொண்டால் நீ ரொம்ப நல்லா இருப்ப. நீங்க என்ன மாமா, நீங்க உங்க வீட்டுக்கு ராஜா. என் வழி எப்படி உங்களுக்கு புரியும்? அவன் உன்னை பெற்று ஒன்றும் ரோட்ல போடலையேம்மா. நல்ல இடத்தில் தான் உன் தாத்தா பாதுகாப்பில் தானே வளர்ந்த. அதுவும் ரொம்ப நல்ல ஸ்கூல், கான்வெண்ட், நல்ல லைஃப் ஸ்டைல், பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய காலேஜ் எல்லாம் உனக்கு பெஸ்ட்டு தானே. இங்கே அவ்வளவு பணத்தை கையில் வைத்து கொண்டிருக்கும் பல பேருக்கு ஒரு இதயத்தை உடனே எல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் உனக்கு சின்ன வயசுலேயே எல்லாம் சரியாக நடத்தியிருக்காரு அந்த தாத்தா. எல்லாம் உனக்கு நல்லதாக நடந்திருக்கு. உனக்கு கடவுளிலிருந்து எல்லாரும் உன் பக்கம்தான் இருக்கிறார்கள். எல்லாம் இருந்தாலும் பெற்றவங்க கூட இருக்கிற மாதிரி மற்றவர்களுடன் இருக்க முடியுங்களா? அவனோ, இங்கே பாராதினி, பிரிகிற சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. ஒருத்தவங்க அவங்க சுயநலத்துக்கு உன்னை பகடக்காய் ஆக்கிட்டாங்க. அவங்க தான் பாரதி. அவங்க லவ்வுக்கு காம்பன்சேட் உன் மூலம் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்க மாமா, அது பாரதி ஆண்டி மிஸ்டேக்ஸ் என்றால் நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஆனால் ஏன் லவ் கொடுத்து அது லவ் இல்லைன்னு சொன்னீங்க? அவன் தலை குனிய, மாமா நான் உங்களை தாண்டி இன்னொரு ஆள் கூட வாழ முடியாது என்று அர்ஜுன் கூட நான் தனியாக ட்ராவல் பண்ணினேன். அப்போ தான் தெரிஞ்சது. சொல்லப்போனால் அர்ஜுன் கூட இருக்கிறப்போ குட் வைப், ஆனால் லவ் ஃபீல் ஆகலை. எங்களுக்குள் 2 டைம்ஸ் கிஸ் சீன் நடந்திருக்கு. ஒன்று நான் கீழே விழுந்து மயங்கி கிடந்தப்போ, இன்னொன்று கார் போகிறப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கிஸ். ஆனால் அது 2 பேருக்கும் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும்னு தோணலை. அப்புறம் அர்ஜுன் ஆக்சிடென்ட் ஆனப்போ அவருக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க போல. ஈஸ்வர் சித்தப்பா, என்னப்பா, அஞ்சு சித்தி எல்லாரும் போயிருக்காங்க என்ன அர்ஜுன் அவருக்கு கல்யாணம் பேசுறதுக்கு. ஆனால் அங்கே அர்ஜுன் சித்தப்பா கிட்ட மகளை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை சித்தியை அம்மா கிட்ட பேசுகிறப்போ கேட்டேன். அப்போ தான் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு யார் வேணும்னாலும் கூட பேசிட்டு இருக்கலாம், கூட சேர்ந்து போகலாம். ஆனால் ஒரு லைஃப், ஒரு பார்ட்னர் வேணும். அதுவும் பியூர் லவ்வோடு. அப்படி அவரை கிஸ் பண்ணணும் என்றால் அந்த பார்ட்னர் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். அப்போது தான் கூட வாழ முடியும் என்று தெரிஞ்சிச்சு. என் மனசு எங்கே சுற்றினாலும் உங்ககிட்ட தான் முடிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு உங்கள் மேலே பைத்தியம். அதை தீர்த்துக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் சரியாகுமா என்றெல்லாம் யோசித்தேன். போய் தான் ஆகணும் மாமா. தீரன், கண்டிப்பாக பைத்தியம் பிடிக்கும் என்று தெரியாது. நான் செய்த தவறை உணர்ந்துட்டேன். இனி என் மனதில் நீ மட்டும்தான் எப்போதும் இருப்ப. எனக்கு வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லைங்க மாமா. இப்போ நான் உங்களோட இருக்கேன். என்னை நீ நம்ப மாட்ட. அப்போ எனக்கு சரியான முடிவை எடுக்க தெரியல. அது சரியான வயசும் இல்லை. ஆனால் இனி வாழப்போகிறது உன் கூட தான். நினைத்தது கிடைக்கல, கிடைத்ததை ஏற்றுக்கொள்கிறேன். இனி நான் உனக்கு மட்டும்தான், இது உறுதி. மாமா, உங்களை பொறுத்தவரை ஆதினி என்கிற ஒரு பெண் பாவப்பட்ட பெண். அவளின் மேல் இரக்கம் இருக்கும், ஆனால் லவ் வரவே வராது. ஆனால் ஒன்று மாமா, நீங்கள் என்கிட்ட இல்லாதப்போ எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இப்போது என் கூட இருக்கிறப்போ எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. மேபி நீங்கள் தான் என்னோட எல்லாம் போல. உண்மையாகவே அதில் ஒரு தெளிவுக்கு வந்தான். மகள் பின்னாடியே போய் அவளை அடக்க நினைத்தான்.
நினைத்து பின் அவளிடமே அடங்கிய நாள். அது ஒரு அழகிய கனவு நாட்கள். ஆனால் அதே கனவை என்னை அவளை இணைத்து கனவு கண்ட ஆதினி வாழ்க்கை. யோசித்தான். நீ நீ என்று வாழ்க்கையை ஒருத்தியுடன் வாழ வேண்டி பல கனவுகள் கண்டு அதற்கு பல ஆண்டுகள் வயதையும் காலத்தையும் செலவு செய்து முடிவில் வழி. இப்போது அவள் இல்லை, அவள் சார்ந்த எதுவுமே இல்லை என்று தெளிவானவன். இனி மகிழ், என் வாழ்க்கை இல்லை. உன்னை நான் உண்மையிலேயே நேசிக்க முயற்சி பண்ற, நம்ம வாழ்வோம். சாரி ஃபார் ஆல் என்றான் உண்மையான வழியோடு. கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. இதயத்திலிருந்து உணர்வு பூர்வமாய் உணர்ந்து சொன்னான். ஆதினி அவனை பார்த்து அவன் கண்ணீரை துடைத்தாள். அவள் மனதில் இருக்கும் வழி இன்னும் நிறைந்திருந்தாலும் அவன் கொண்ட உண்மையான காயத்தின் தன்மையை உணர்ந்தாள். அதை உணர்ந்ததும் அந்த உணர்வு அவளுக்கு மன்னிப்பின் ஆரம்ப அனுகூலமாகியது. நீங்க உண்மையிலேயே மனம் மாறிட்டீங்களா? நீங்க சொல்வது உண்மையாங்க மாமா? ஆம், நீதான் இனி என் வாழ்நாளில் முக்கியமானவள். உன்னை யாருக்காகவும் காயப்படுத்தும் திட்டம் இனி எனக்கில்லை என்று உறுதியாக பதிலளித்தான். மாமா, நீங்க அடுத்த நிமிஷமே மகிழ பார்த்து மாற மாட்டீங்க என்று என்ன நிச்சயம்? இந்த நொடியில் நீங்க உணர்ச்சியின் பிடியிலிருந்து எதையோ பேசுறீங்க. அவனோ நிஜமாலுமே வலிக்குதுமா. முடிஞ்சா அந்த வலியை கொஞ்சம் போக்கிவிட. எனக்கு அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. எனக்கு உங்களை சட்டன் தேற்றுவதற்கு பயமா இருக்கு மாமா. ஏன்? நான் ஒரு பெண். வேற ஏதோ தேவைக்கு வந்து உங்களை விரும்புகிறேன் என்று நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது இல்லையா? உங்களை அணுகிற மாதிரி நான் நடக்கக்கூடாது மாமா. நான் உங்ககிட்ட ஒன்றுமே ஆக்டிங் பண்ணக்கூடாது. நான் உங்களை தேற்றுறது உங்களுக்கு வேற மாதிரி தோணிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணமாக இருக்க விரும்பல. அவள் கண்கள் உழைஞ்சு கீழே பார்த்து கொண்டே பேசினாள். தீரன் அவளின் 2 கைகளையும் மெதுவாக பிடித்தான். என் மனைவி நீ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்போது இந்த இடத்தை விட்டு இப்பவே போகலாம் என்றவன் வாகனத்தை எடுக்க போக அவள் அவனை தடுத்து, நீங்க சரியான மைண்ட் செட்டில் இல்லை, நான் இந்த வண்டியை ஓட்டேன் என்று ஆதினி வண்டியை ஓட்டி கிளம்ப நினைக்கும் போது மீண்டும் அவன் பக்கம் திரும்பி, எத்தனை நாள் மாமா இப்படி பயந்து ஓடிட்டே இருக்க போறீங்க? நீங்க மகிழ்கிட்ட நேருக்கு நேராக பேசுறது நம்ம எல்லோரின் எதிர்காலத்துக்கும் நல்லது. கண்டிப்பா பேசணும். அதுக்கு முன்னாடி உன்னை நான் விரும்பணும். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று என் மனசுல உன்னை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அவளை நான் நேருக்கு நேராக பார்க்குறேன். நான் உங்க மனசில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் இல்லையா? சாரி ஆதினி, இதுக்கு முன்னாடி நடந்த தவறுகளுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா இன்னைக்கு மன்னிச்சிடு. நம்மளும் வாழலாம். ஆதினி அவன் கையை பிடிச்சு, மாமா முதல்ல ஒரு ஆழமா இழுத்து மூச்சு விடுங்க, அப்புறம் நான் சொல்றத கவனமா கேளுங்க. அவன் தலையசைத்தான். நீங்க மகிழ்கிட்ட பேசணும். அது பயந்து ஓடுற மாதிரி போயிடும். மன்னிச்சிடுன்னு சொல்ற விஷயம் சாதாரணம் இல்லை. நீங்க உங்க மனசை அவகிட்ட திறக்கணும். நிஜமா மனம் மாறிட்டீங்கன்னு அவளுக்கும் புரியணும். இன்னொரு நாள் போலாமா? மாமா, இப்பவே போய் அவகிட்ட பேசிட்டு கிளம்பலாம். அவன் மெதுவாக அவளை பார்த்தான். தீரன், ஆதினி, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம இருவரும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு போயிருக்கோம். அந்த நிலையிலேயே மகிழ்கிட்ட போனா ஏதாவது தவறா பேசிடுவேன். நான் சொல்றதெல்லாம் உண்மையிலேயே அவளுக்கு புரியணும். நான் மனம் மாறினதையும், நான் அவளை துரத்தியது, அவளை காயப்படுத்தினது, ஒரு மாதிரி துன்பப்படுத்தினது எல்லாம் முட்டாள்தனம். ஆதினி அவன் கையை விடாம பிடித்து கொண்டு, காதலில் ஏதுங்க மாமா முட்டாள்தனம்? இதெல்லாம் காதலிப்பதும் கூட ஒரு வகையான காதல் தான் மாமா. அப்புறம் மாமா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தான் மகிழினிக்கும் வலிக்கும். அவள் அர்ஜுன்கிட்ட ஓப்பனப்பாக இருக்கா. அவள் அவ்வளோ ஈஸியாக யாரையும் தன்னோட சேர்த்துக்க மாட்டா. அவளே அர்ஜுன் மார்பிள் சாஞ்சு அவர்கிட்ட அலறப்போ அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் ஓப்பனப் ஆனால் நிச்சயம் நம்ம லைஃப் மாறும். அதுக்கு இப்போதும் நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு கிளம்பலாம். அவன் யோசிக்க அவன் மெதுவாக அவளை பார்த்தான். ஆதினி அவன் கையை விடாமல் பிடித்து கொண்டே இருந்தாள். மாமா, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் பயந்து ஓடிட்டே இருந்தா இன்னைக்கு பேச வேண்டாம், நாளைக்கு பேசிக்கொள்ளலாம் என்று அவள் மூத்தை பார்க்க தயங்கி தப்பித்து போய் மறைந்து கொண்டே இருந்தாள். உங்கள் மனது ஒருபோதும் ஹீல் ஆகாது, அவங்க மனதும் ஹீல் ஆகாது. நீ இப்படி பேசுகிறப்போ பெரியவங்க மாதிரி தெரியுறியே. நேரம் கற்றுக் கொடுத்தது மாமா என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஒரு நிமிடம் அமைதி. அவன் திடீரென்று அவள் கையை சற்று இறுக்கமாய் பிடித்தான். நீ என்னோட ஃப்யூச்சராக இருக்கேன்னு இப்போதான் என் மனசில் புரியுது. அதுக்காக நான் பாஸ்ட்டை முடிச்சு வைக்கணும் என்று நீ நினைக்கிற ஆதினி.
அந்த முடிவு இப்படி ஓடுறதால முடியாது. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால் அவளை துன்பப்படுத்த முடியாது. நேரில் போய் நின்று, சரிங்க மாமா, நம்ம போலாம். அவன் ஒரு நிமிடம் ஆழமாக மூச்சு விட்டான். பின் ஆனா என்று ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றதற்கு முன் ஆதினி கண்களை சிமிட்டி இங்கிருந்து எங்கேயாவது தப்பிச்சு கொஞ்ச தூரம் ஓடி யாரின் முகத்தையும் பார்க்காத தூரம் போய் ஒரு இடத்துல அமர்ந்தால் நல்லா இருக்கும் என்று மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு இல்லையா? நீ இல்லைனா நான் கண்டிப்பா ரோட்ல சட்டையை கிழிச்சு பைத்தியமாவே ஓடிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். உன்னால தான் நான் நின்று இருக்கேன். அந்த நொடியில் அவளின் இதழில் புன்னகை அரும்ப அவனுக்கு இருட்டில் ஒளி சுடரை போல் இருந்தது அவளின் சிரிப்பு சத்தம். தீரன் வாகனத்தை எடுக்க போக அங்கு கதவை தட்டும் சத்தம் கேட்டு திரும்ப மகளும் அர்ஜுனும் நெஞ்சிருந்தார்கள். கூடவே துருவனும். ஆதினி தீரனை பார்த்து புன்னகைத்து கொண்டே கதவை திறக்க, ஆதினி, நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமாக பேசு. அவர் என்னைக்கும் உன் மாமா தான். அவர் இனிமேல் என்னைக்கும் என் அக்கா புருஷன் என் மாமா தான் என்றவள் அவன் பக்கம் பார்த்து, உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிங்க மாமா. அந்த வார்த்தையை அவளின் முகத்தை பார்த்து சொல்ல தைரியம் இல்லாமல் அவன் அமர்ந்திருக்க, அவளோ அர்ஜுன் கொடுத்த தைரியத்தில் தான் வந்து பேசுகிறாள் என்று புரிந்து அவளை பார்த்து சாரி என்றான். மாமா, அவன் அவளையே பார்க்க, சரியோ தப்போ நம்ம பிரிஞ்சிட்டோம். நான் அர்ஜுன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வகையில் நான் கெடுதல் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை பார்க்குறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து நீங்களும் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் சீக்கிரம் தெளிவாகி உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா. அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய நல்ல விஷயமா இருக்கும். தீரன் வேகமாய் தன் அருகில் இருக்கும் ஆதினியின் கையை பிடித்து கொண்டு அதை தூக்கி அவளிடம் காட்டி, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மகள், நீயும் போய் உன் வாழ்க்கையை வாழ். சாரி, அங்கிருந்து நான் கோபமா எழுந்து வந்ததற்கு. நான் இப்போ போகட்டுமா? அவள் தலையாட்ட தீரன் எழுந்து வந்து ஆதினியை அந்த பக்கம் அமர சொல்லிவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். அதிலே அவன் தெளிவாகி விட்டான் என்று ஆதினிக்கு புரிந்தது. ஆதினி மகளிடம் கை காட்டி விடைபெற துருவன் அவர்களுடன் பயணிக்க தீரன் அவளின் முகம் மறையும் வரை அந்த கண்ணாடியில் அவளின் முகத்தை பார்த்து கொண்டே வாகனத்தை ஓட்ட அந்த வாகனம் சென்றதும் மகள் ஓடி வந்து அர்ஜுனை கட்டி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் பேச சொல்லாமல் இருந்திருந்தால் நான் அவரின் முகத்தை கடைசி வரைக்கும் கூனி குறுகி ஒரு சங்கடத்துடன் பார்த்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். அர்ஜுன் அவளை இறுக்கி கட்டி கொண்டான். சலனம் 444. அர்ஜுன் மகளுந்தை வீட்டின் முன்னாடி நிறுத்தி, நான் இறங்கிக்கிறேன், நீ போ. உள்ள வாங்க. வரப்போ கண்டிப்பா வரேன். சரி, நான் இறங்கிக்கிறேன், நீங்க வண்டியை எடுத்துட்டு போங்க. ஓகேவா? நீ ஓகேவாக முயற்சிக்கிறேன். அவன் அவளையே பார்த்து, மகள், இந்த சேட் மோடு எப்போ மாறும்? நம்ம வேற ஒன்றில் கவனம் செலுத்துகிறப்போ என்ன சொல்ற? இதன் மேல் கவனம் செலுத்தணுமோ என்று அவளின் இதழ் பார்க்க அவளோ அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டு, ஹெவியாக ஒர்க் பண்ணணும். ஐ எம் ரெடி டியர். எதுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ண? அவள் முறைக்க, ஜிம் பாடி அம்மனி, டயர்டாக மாட்டேன். நான் ஆஃபீஸ் ஒர்க்கை சொன்னேன். ஹோ, உன்னை மறக்கணும் என்றால் இந்த ஒர்க் பண்ணலாம். 24/7 கூட பண்ணலாம். அவள் அவனிடம் பேச்சை மாற்றி, நம்ம கல்யாணத்துக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ், மேரேஜ் சடங்குகள், ஆஃபீஸ் ஒர்க் என்று பிஸியாக இருந்தால் கொஞ்சம் மாறும். அதாவது ஒன்றை மறக்க இன்னொன்னா பண்ணணும்னு சொல்கிற, கரெக்ட் என்றான் ஒரு மாதிரி கண்ணடித்து. அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. அவனோ நிச்சயமாக மறக்க முடியாது. ஆனால் நினைக்காமல் இருக்கலாம் இல்லையா? நினைக்காமல் எப்படி இருக்க முடியும். அது எப்படி என்றால் அவனையே பார்த்து, கிட்டவா சொல்கிறேன். அவள் ஏதோ சொல்ல போகிறான் என்று அருகே வர என்னவோ தோன்றியது அவனுக்கு. ஆனால் ஒரு காதலை, ஒரு ஆண் என்னும் அடையாளத்தை அவசரமாக கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் பதிக்க வேண்டாம். வாழும் நாளெல்லாம் ஏங்கி திகட்ட தித்திக்கும் உணர்வை கொஞ்சம் அழுத்தமாக ஆரவாரம் இல்லாமல் மென்மையாய் தொடரும் நாளில் கணவன் மனைவி வாழும் அறைக்குள் தொடங்க எண்ணி அவன் மனதை மாற்றி ஆடவன் அவளின் முகம் பார்த்து, உனக்கு நான் எப்படி இருந்தா பிடிக்கும்? இப்படியே இருங்க போதும். அப்போ பிடிக்கலன்னு சொல்றியா? நான் எப்போ சொன்னேன்? இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? உங்கள் இயல்புலையே இருங்க சொல்கிறேன். ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன். உன் கண்ணுக்கு தான் தெரியல. அவள் ஒரு நிமிடம் மௌனமாய் இருந்தவள் பின் பிடிச்சிருக்கு பிடிக்கல என்பதை காட்டிலும் நீங்கள் என்னோட என்றவள் மௌனம் காக்க, உன்னோட என்றான் அவளைப் போலவே. ஏனோ உரிமையான வார்த்தையை அவள் உள்ளம் தேட அவளோ, ஏன்னா நீங்கள் என் ஹஸ்பண்ட். அடிப்போடி என்றவன் அவளின் பதிலில் கடுப்பாகி, அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரியின் ஹஸ்பண்டானா? ஏன் இவ்வளோ சலிச்சுக்கிறீங்க? என்னோட புருஷன், அதனால் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்களை அப்படி தான் அக்செப்ட் பண்ணுறேன். அந்த வார்த்தை வலித்தது அவனுக்கு. இந்த பொம்மையை உனக்கு பிடிக்குமா என்று குழந்தையிடம் கேட்டாள்.
தெரியல, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அதனால் கையில் வச்சிருக்கேன் என்பது போல் இருந்தது அவளின் பதில். என்னாச்சு உங்களுக்கு? என்னோட ஆயிலையும் கொட்டி கொடுத்தாலும் என் மேலே உனக்கு காதல் வராது. அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு என்னால் வர முடியலங்க. ஆனால் சத்தியமா கொஞ்ச நாளில் வந்துடுவேன். மகள், முதலாவது என்றாலே எப்பொழுதும் சிறப்பானதும் கொஞ்சம் ஸ்பெஷலானதும் கூட. உன்னோட முதல் சம்பளம் என்ன? 100 ரூபாய் தாத்தா கொடுத்தாங்க. இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வாங்கின? சரியா தெரியல. இப்போ 40,000 வாங்குறேன். நீ யாரையாவது பார்த்த முதல் சந்திப்பு 2 இருக்கு. ஒன்று முதலில் அன்புவை கையில் வாங்கியது. இன்னொன்று தேவ்தான். எதையோ பறி கொடுத்தது போல் யாரிடமும் பேசாமல் மௌனமாக சோகமாக இருந்த தேவின் அந்த முகம் இப்பவும் நினைவில் இருக்கு. நீ பெற்ற அல்லது கொடுத்த முதல் முத்தம். நான் பெற்ற முதல் முத்தம் தெரியாது. அப்பா அடிக்கடி கொடுப்பார். தேவ் கொடுப்பான். நந்துமா, அப்பத்தா, பிரியான்னு யாராச்சும் கொடுப்பாங்க. நானும் அவங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் மண்டைக்குள் மறக்காமல் இருப்பது தீரன் மாமா என்னும் போதே அவளின் வாயில் கை வைத்து அதை தடுத்து விட்டான் அர்ஜுன். அவளுக்கு புரிந்தது இது பேச வேண்டாம் என்று. ஒரு நிமிடம் ஒரு மாதிரியான அர்ஜுன் பின் நிதானத்துக்கு வந்து, நானும் சராசரியான்தான். உனக்கும் அவருக்கும் இருக்கிற ரொமான்டிக் சீன் எல்லாம் என்கிட்ட சொல்லாத ப்ளீஸ். அவள் சாரி. தன்னை நிதானித்து கொண்டு வந்த அர்ஜுன், இங்க பாரு, உன் வீட்டிற்கும் என் வீட்டிற்கும் நம்ம தான் முதல் குழந்தை. அவங்களுக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷல். அதுபோல் முதல் காதலுக்கும் முதல் என்ற ஒன்று அது ரொம்ப ஸ்பெஷல். அதை தான் சொல்ல வந்தேன், வேறொன்றுமில்லை. அர்ஜுன், உங்களுக்கு என் மனதில் வேணும்னா முதலிடம் இல்லாம இருக்கலாம். ஆனால் மற்றது என்றவள் திக்கி திணறி, என் உடம்பு உங்களுக்கு தான் என்றவளுக்கு வார்த்தை வரவில்லை. அப்படி நடந்திருந்தாலும் என்கிட்ட சொல்லாதன்னு சொல்றேன். அப்படி எங்களுக்குள் எதுவும் நடக்கல. இந்த டாப்பிக்கை விடு மகள். எல்லா ஆணுக்கும் ஒரு பெண் வெர்ஜினா இருக்கணும்னு நினைப்பது இயல்பு. நான் வெர்ஜின் தான். எல்லாம் ஆண் என்று எல்லோரையும் சொல்லாதே. பிறந்த குழந்தையின் கழிவுகள் கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சம் தாயை போலத்தான் காதல். அசுத்தமே நிறைந்து குழந்தை இருந்தாலும் குளிப்பாட்டி கொஞ்சம் மனநிலை தான் உண்மை காதலுக்கு உண்டு. நான் அந்த குழந்தை போல்தான் காதலோடு பார்க்கிறேன். என் மனசை விட்டு பேச ஏதாவது ஒன்று என்றால் முதலில் என்னை தேட. இப்படிதான் நான் உனக்கு முதலில் இருக்கணும், அவ்வளோதான். அவள் ஏங்க வேறொரு காதல் வராதவாறு வாழ்ந்தால்தான் பெண். அவங்க தான் கற்பு கரசியா? அப்போ எனக்கு அசிங்கமான பெயரா? இந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் எவன் சொல்லி கொடுத்தான்? வாழ்க்கை வாழ்வதற்கே. அப்பா செத்தால் அம்மா உடனே சாக மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று வாழ்வாங்க. அப்போ கணவனுக்காக சாகாத மனைவிமார்கள் எல்லாம் கணவனை நேசிக்கவில்லை என்று அர்த்தமா? இல்லை மகனையோ மகளையோ கணவனை விட நேசிக்கிறார்கள் என்று அர்த்தமா? அப்ப அந்த பெண்ணோ ஆணோ துணையிடம் காதல் கொள்ளவில்லை என்று அர்த்தமா? எனக்கு என்னை நினைத்தே குழப்பமாக இருக்குங்க. மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் காதல் என்ற ஒன்று உண்டு. மனித மனமே நேசித்தலை தான் அடிப்படையாக கொண்டது. நேசித்தல் இயல்பிடியர் குழப்பிக்காத. நீங்க என்னை என்ன சமாதானம் செய்தாலும் என்னோட முதல் காதலை என்னால் மறைக்க. அவள் அதற்கு மேல் பேசாமல் அவன் பார்வை கண்டு மௌனம் காக்க. அவனோ, மறக்க முடியலையா உன்னால? அப்படி சொல்லல. எனக்கு பதிலும் தெரியல. மறக்க முடியாட்டி நம்ம லைஃப் நல்லா போகுமா? வேறு யாராலும் இட்டு நிரப்ப முடியாத சூழலையும் உருவாக்கி ஒரு இடத்த வெற்றிடமாக்கி சென்றால் யாராலும் மறக்க முடியாது. ஆனால் உன் மனசை வெற்றிடமாக்க நான் விடமாட்டேன். உன்னை எதை பற்றியும் யோசிக்க விட மாட்டேன். நீ என்னை பற்றியே யோசிச்சுட்டு என்றவன் காரின் கண்ணாடிகளை ஏற்றிவிட அவளோ அவன் பக்கம் திரும்பி, வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், இப்போ போய் என்ன பண்றீங்க என்றாள். அவனை பார்த்து அவன் பக்கம் திரும்பி அவனை குனிந்து பெண் அவளின் பாதங்களை தொட, ஐயோ என்ன பண்றீங்க? ஏன் என் காலில் விழுறீங்க? நினப்பு தாண்டி என்றவன் அவளின் பாதங்களை எடுத்து தன் மடியில் போட்டு ஒவ்வொரு விரலுக்கும் முத்தம் கொடுத்து முடிவில் அவளின் உள்ளங்காலில் முத்தமிட்டு லவ் யூ டி என்றான். அவள் அவனை பார்த்து, மேபி இது என் பாதத்துக்கு கிடைத்த 2வது முத்தமாகத்தான் இருக்கும். அவன் முகம் சுருங்க, எல்லா பெண்ணின் பாதங்களுக்கும் முத்தம் தனது பார்ட்னரிடமிருந்து கிடைக்குமா தெரியல. சப்போஸ் கிடைத்திருந்தால் அது 2வது முத்தம்தான். அவன் கூர்ந்து பார்க்க, என்னோட பாதத்தில் கண்டிப்பா என் அப்பா முத்தம் வைத்திருப்பார். அதை நான் பார்த்ததில்லை, ஆனால் கண்டிப்பா வச்சிருப்பார். ஹோ, அப்போ நான் இதிலும் 2வது தானா என்று மனம் வழியை கொடுக்க அவள் மெல்ல அவன் புறம் வந்து அவளாகவே அவனின் உச்சியில் முத்தமிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்.
இவளா என் பக்கம் வந்து இதை செய்கிறாள் என்று நம்ப முடியாமல் அவனை பார்க்க, என் அப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவருக்கு நான் தான் உயிர். என்னை பற்றி எப்போதுமே திங்க் பண்ணுவார். என் அப்பாவுக்கு அப்புறம் என்னை பற்றி நினைக்கிறது நீங்க. அவரை மாதிரியே சேஃப்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அவர் இருந்தா போதும், பயம் கிட்டவே வராது. உங்ககிட்ட நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறேன். எல்லா பெண்களுக்கும் தன் கணவன் தன் அப்பா மாதிரியே இருக்கணும் என்று வேண்டிப்பாங்களாம். எனக்கு அப்படி நடந்திருக்கு. தேங்க்ஸ் அர்ஜுன் ஃபார் ஆல். என்னை நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அதே நேரம் சாரியும் கேட்குறேன், உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கும் இனிமேல் பண்ண போகிறதுக்கும். அவள் பேசி முடிக்க அர்ஜுன் அவளை தன் பக்கம் இழுத்து செல்லமாக மண்டையில் மூட்டினான். இதுவரை எவ்வளோ தனிமை கிடைத்தும் அவன் அதை பயன்படுத்திக்க நினைக்கவே இல்லை. தன் முகம் சொல்லிக்குமாறு ஒரு செயல் செய்யாததே அவன் தனக்குள் வர காரணமாகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. சொல்லப்போனால் அவள் அவனோடு தான் இவ்வளவு பேசுகிறாள் என்று அவளுக்கும் தெரியவில்லை. அவன் அவளின் போக்கில் போய் அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆக மொத்தம் வாழ்க்கை என்றால் குடும்பம், குடும்பம் என்றால் கணவனும் மனைவியும் அவர்கள் சேர்ந்து உருவாக்கும் காதலே பிள்ளைகள். ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம் கணவனும் மனைவியும் சேர்ந்திருப்பதே என்பதை தன் வீட்டு பெரியவர்களிடம் கற்றிருந்ததால் அவள் அவனை தன் பாதியாக ஏற்றுக்கொள்ள இயல்பிலேயே பழகிவிட்டாள். தேவ் வேலையெல்லாம் முடித்துவிட்டு கிளம்பும் போது ஜனனியிடமிருந்து ஃபோன். ஹலோ, சொல்லு ஜனனி. நானா கால் பண்ணினாதான் பேசுவீங்க இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் டபுள் அப்படி தான் இருக்கும். நீ ஆரம்பிச்சு விட்டா நான் முடிச்சு விட்டுடுவேன். எல்லாத்துக்குமே அப்படிதானா? டெஃபினெட்லி. அது நான் பிறந்ததுலேருந்து அப்படிதான். இப்போ நீ எதுக்கு கூப்பிட்ட? ரீசன் இருந்தால் தான் கூப்பிடணுமா? இப்போ என்னன்னு நான் சொல்றது என்றான் வடிவேலு பாஷையில். என்னோட அப்பா அம்மா அங்கே உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. எதுக்கு? நம்ம கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேச வேண்டாமா? நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் தான் வரவே இல்லை. ஏண்டி, நீ என்னை மிரட்டி கட்ட வச்சுட்டு நான் வந்து கேட்கணுமா? நல்லா இருக்கு கதை. அப்புறம் என் அப்பா இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்க மாட்டார். வந்துட்டார். கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என் அப்பா அம்மாவும் போகிறாங்க. நீங்களும் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. என் வீட்டுக்கு முன்னாடி என்னை வேவு பார்க்க ஆள் வச்சிருக்கியா என்ன? ஹலோ, அது வேவ் இல்லை, லவ். சரி சொல்லு, யார் அந்த ஒற்றன்? ஒற்றன் இல்லை, ஒற்றர், வயதில் பெரியவர். அப்புறம் அது வேவு பார்க்குறவர் இல்லை, என்னோட நலம் விரும்பி. யார் என்ன கேட்டா ஏன் இவ்வளோ லென்த்தாக பேசுகிற? நான் உங்களை லவ் பண்ணுறப்போ உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக அங்கே வந்து நின்றுட்டே இருப்பேனா? எங்கே? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி. இதப்போ ரொம்ப வருஷமா. தேவ், நீ எம்புட்டு அப்பாவி பாரேன். நீங்கள் ஒன்றும் அப்பாவி இல்லை. ஏய், பல வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்க. அது தெரியாமல் சுற்றியிருக்கேன் பாரேன். ஃபாலோ எல்லாம் இல்லை, உங்களை பார்க்க மிஸ் பண்ணுறப்போ வருவேன். அதுவும் நீங்கள் ஸ்கூல் டியூஷன் வராட்டி காலேஜ் போகாட்டி நின்று பார்ப்பேன். அப்படி வரப்போ அங்கே நம்ம வீட்டுக்கு அருகே இருக்கிற ஐயனிங் அண்ணா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் மூலமாக தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பயங்கர கேடிடி நீ. இருந்தாலும் உன்னோட நேர்மையும் இந்த ஃபாலோயிங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் இதழில் ஒரு குறுநகை. அவனோ, இப்போ என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்களா என்ன? நீ வரலையா? நான் எப்படி? அதுவும் பொம்பளை பிள்ளை போய். அடேங்கப்பா, இது உலக மகா நடிப்புடா சாமி. தாலி கட்ட வச்சவளே நீதான். இப்போ எப்படி சீன் போடுற? எத்தனை டைம் அதையே சொல்லுவீங்க? நீங்கள் வேணும் தானே நான் அப்படியெல்லாம் பண்ணினேன். நீ வரலையா? வரலைங்க. உங்கள் அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? ஏண்டி, மூஞ்சிய பேபி மாதிரி வச்சுட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணுற? அதையே இன்னைக்கும் பண்ணு. என் அப்பாவும் எல்லாம் என்ன மாதிரி ஏமாளி தான். உடனே நம்பிடுவார். நான் ஏமாத்தலை, அப்புறம் நான் பேபி தான். ஆத்தி, நீயா? உன்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த வார்த்தை அவளுக்கு வலித்தது போதும். நான் நல்லவதான், உங்களுக்காக தான் இப்படியெல்லாம் என்றவளுக்கு ஏனோ அதற்கு பின் பேச்சு வரவில்லை. அவள் அமைதியாக இருக்க. ஏனுங்க அம்மணி, நான் தான் காப்பி கொடுத்துட்டு பாட்டெல்லாம் பாடி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா? கண்டிப்பாக எங்கள் அம்மா கேட்பாங்க. ஒழுங்கு மரியாதையாக நீயோ வந்துடு. எனக்கெல்லாம் பேசவே தெரியாது. எனக்கும் சேர்த்து நீயே பேசிடு. என் அம்மா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. ஸ்கூல் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஏன் உங்கள் அண்ணன் ஸ்கூலில் பார்க்க மாட்டாரா? அண்ணா என்னைய பார்க்க சொல்லியிருக்காரு. இப்போ நான் தான் அதை இன்சார்ஜ் எடுத்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் நீ தான் பொண்டாட்டியை வரப்போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா ரொம்ப எல்லாம் படிச்சிருக்கவே மாட்டேன். ஏன், அந்த ஸ்கூல் நீ தான் பார்க்க போகிற. நான் உனக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு காலத்தை கழிச்சிடலாம் இல்லையா? நீங்கள் எனக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்ப்பீங்க, இதை நான் நம்பணும். நீங்கள் மகளுக்கு கூட பண்ணுவீங்க, எனக்கு பண்ண மாட்டீங்க.
இங்க பாரு, விளையாட்டு பேச்சா இருந்தாலும் வீம்புக்கு பேசுற பேச்சா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இதுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. அவ என்னுடைய ஏஞ்சல். அவ இல்லாட்டி தேவுங்கிற ஒருத்தனை நீ பார்த்துருக்கவே வாய்ப்பில்ல. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவளை நீ பிரியணும்னு நினைச்சா நீ தான் பிரிஞ்சு போவ. எங்களுக்குள்ள இருக்கிற சுத்தமான ஃப்ரெண்ட்ஷிப், அதை நீ மதிக்க கத்துக்கோ. இப்போ நான் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணாம்னு ஒன்றும் சொல்லலையே, சொல்லித்தான் பாரு. நான் ஒன்றும் சண்டை போட கூப்பிடல. அப்புறம் அவளும் என் அண்ணன் பொண்டாட்டி, அதனால நான் அவ கூட நல்ல விதமாக தான் பேசுவேன். ரொம்ப நல்லது, புரிஞ்சுக்கிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். மவனை என்ன பேச்சு பேசுகிற, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் என்று நினைத்து கொண்டவள். சரி, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? நீயும் வந்தாதான் போவேன். உங்களுக்கு எப்பவுமே துணைக்கு இருக்கணுமா? கண்டிப்பா, சீக்கிரம் வந்து சேருடி என்றவன் வீட்டின் முன் நிற்க அவளும் வந்தாள். தேவ் திரும்பி அயனிக்காரனை பார்த்து கை காட்டி, ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்க அண்ணா. தங்கமான புள்ள தம்பி, சின்ன வயசுல இருந்து வருது உன்னை பார்க்கறதுக்கு. அப்படி என்ன இந்த மூஞ்சில இருக்கு என்று அவன் அவள் பக்கம் திரும்பி கேட்க, அதுதான் தெரியல என்றாள் கடுப்புடன். ஆனா நீ ரொம்ப அழகா இருக்க சேலையில் என்றவன் முன்னாடி நடக்க, இவனுக்கு இப்படி கூட பேச தெரியுமா என்று பின்னாடியே வந்தாள் அவள். தேவ் வீட்டில் தயாளன் தனது மனைவி உமாவுடன் வீட்டுக்குள் வந்தார். வந்தவரை கண்டு தேவப்பா, சார், நீங்க அறிவுக்கண் ஸ்கூல் உரிமையாளர் தானே என்று எழுந்து போய் அவரை வரவேற்று உபசரித்துவிட்டு அவரையே பார்க்க, தேவ் தூரமாய் நின்று ஜனனியிடம், திடீர்னு நீங்க சொல்லாம கொள்ளாம வந்திருந்தா அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. நம்ம பையன்தான் ஸ்கூலுக்கு போலியே, இப்ப இவர் எதுக்கு வந்திருக்காரு என்று எங்க அப்பா பாவம் மனசுக்குள்ள போட்டு தவியா தவிச்சிட்டு இருப்பார். சரி வாங்க உள்ள போலாம். வேணா ஏன், உங்க அப்பா எல்லாம் பேசி முடிக்கட்டும். அதுக்கு பின்னாடி என் அப்பாவின் ரியாக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் உள்ள போலாம். பெண்ணவள், அவர் வேணாம்னு சொன்னா என்ன வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன், இந்த மூஞ்சிக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெருசுன்னு எங்க அப்பா உடனே ஓகே சொல்லிடுவார். தேவ் சொன்னது மாதிரியே அவர், நிஜமாவே உங்க பொண்ணை என் பையனுக்கு தரதுக்கு சம்மதமா என்று அதிர்ச்சியோடு கேட்டார் அவர். தேவ் அவளிடம், நான் சொன்னேன்ல. அவள் அவரையே பார்க்க தயாளன், ஏன் பையனுக்கு என்ன, விளையாட்டு பையன், இன்னும் குடும்ப பொறுப்பு எல்லாம் வரல, அதனால கேட்டேன். தயாளன் நடந்தது பற்றி சொல்ல, அவர் மற்ற அப்பாவை போல், எப்படி என் பையனை நீங்க மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் என்று எதுவும் பேசாமல், உங்க பொண்ணுக்கு எதுவும் குறை இல்லையே? தேவ் தவிர்த்து மற்ற மூவரும் அதிர்ச்சியாக அவரை பார்த்தார்கள். இல்ல, இவன் தான் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நானே கட்டி வச்சிருப்பேன். மிரட்டியெல்லாம் கட்சி அளவுக்கு ஒருத்தில்ல, அதனால சொன்னேன் என்றதும் ஜனனி சிரித்து விட்டாள். அப்பா என்றான் கடுப்புடன் அவன். அதில் ஜனனி சத்தமாக சிரிக்க எல்லோரும் திரும்பி பார்க்கும்போது அங்கே இருவரையும் ஜோடியாக கண்டனர். ஜோடி பொருத்தம் அவ்வளோ அருமையாக இருந்தது. உமாவுக்கும் தயாளனுக்கும் அந்த வெள்ளந்தி மனிதனை மிகவும் பிடித்தது. ஜனனியை கண்ட தேவின் அப்பாவுக்கு அவளை மிகவும் பிடித்து போனது. தயாளன் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். அவர் சம்மதம் சொல்ல, தயாளன், நான் உங்ககிட்ட இந்த சம்மதத்தை எதிர்பார்க்கவே இல்லை. என் பெண் பண்ணின காரியத்துக்கு என்ன பேசுவீங்களோ என்று நினைத்து கொண்டே வந்தேன். சார், தாய் இல்லாத பையன் இவன். அப்பா இல்லாட்டி கூட ஒரு பொம்பளை ஒரு பையனை நல்ல விதமாக வளர்த்து விடுவாள். ஆனால் தாய் இல்லாத ஒரு பையனை ஒரு அப்பாவாக வளர்ப்பது கஷ்டம். ஆனால் என் பையனுக்கு தாய்க்கு தாய் மகள். அவன் இவ்வளோ ஒழுக்கமாய் இருக்கிறான் என்றால் மகள் மட்டும்தான் காரணம். எங்களுக்கு சொந்தம் என்றெல்லாம் யாரும் இல்லை சார். என் மகனுக்கு இருக்கும் ஒரே சொந்தம் மகளும் அவங்க குடும்பமும் அப்புறம் பிரியாவும் தான். என் பையனுக்கு ஒன்றுனா மகள் பார்த்துக்கும். அதனால் இதுவரைக்கும் என் பையனை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. இனி உங்க வீட்டில் தான் மகள் வாழப்போகுது என்றால் நான் கவலையே படமாட்டேன். எம்மாடி ஜனனி, ஒரு பொண்டாட்டிக்கு தன் புருஷன் இன்னொரு பெண் மேல் பாசமா இருந்தா கோபம் வரும். 2 பேரும் கூட மட்டும்தான் பிறக்கல, மற்றபடி இரத்த உறவுகள் தான் அவர்கள் இருவரும். அவங்கள பிரிக்க மட்டும் நினைச்சிடாதம்மா. மற்றபடி அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். அவள் தலையை ஆட்டினாள். கூட மட்டும்தான் பிறக்கல என்ற வார்த்தை அவளை மகள் மேல் ஒரு பந்தத்தை உண்டு பண்ணியது. சலனம் 445. மகள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது முகிலன், சித்தி, குட்டிப்புளி எங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டானா? ஸ்கூல் விட்டு வந்துட்டான்டா, பின்னாடி ப்ரூனோ கூட விளையாண்டுட்டு இருக்கான். மகள் உள்ளே வர, முகிலன், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் குட்டிப்புளியை பார்த்துட்டு வரேன் என்று வெளியே போக நினைக்க, அஞ்சு, உன்னை காணும்னு உன் அப்பா கிட்ட கேட்டேன். நீ அர்ஜுன் கூட வேலையா கோயம்புத்தூர் போயிருக்கேன்னு சொன்னாரு. ஆமாங்கம்மா, இப்பதான் வந்தேன். முகிலன், என்ன பாப்பு ஃப்ரெஷ்ஷாக வர, மாப்பிள்ளை கூட டிராவலிங் போல?
அவள் முதுகு தட்டி விட்டவளின் இதழில் ஒரு புன்னகை வர அத்தோடு அறைக்குள் போக ஏனோ அஞ்சுவுக்கு அதை பார்க்கவே மனமெல்லாம் நிறைந்து போனது. சித்தி, இப்போ நீங்க ஹாப்பியா? மாப்பிள்ளை அப்படிரா, தங்கமான பையன். அவனெல்லாம் கிடைக்க உன் தங்கச்சி தான் கொடுத்து வச்சிருக்கணும். என் தங்கச்சி கிடைக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும். அவன் மட்டும் நேசிக்க ஆரம்பிச்சா எதை வேண்டுமென்றாலும் செய்யக்கூடியவள் என் சித்தப்பா மாதிரி. சரிங்க சித்தி, நான் போய் குட்டியை பார்த்துட்டு வரேன். என்னடா இன்னைக்கு அவனை தேடிட்டு திரியிற? அவன் ஒரு மேஜிக் சித்தி. அவனை பார்த்தா ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் வரும் சித்தி. இந்த ஆஃபீஸ் டென்ஷன் இது எல்லாம் பறந்து போயிடும். எப்பவும் இப்படியே இருங்கடா, அதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லிவிட்டு அஞ்சு உள்ளே போக அவன் வெளியே வந்தான். அவ்வளவு குதூகலமாக அன்பு விளையாடி கொண்டிருக்க ப்ரூனோ அவனுக்கு ஈக்குவலாக விளையாடி கொண்டிருந்தது. கூடவே அருணாச்சலம் எப்பொழுதும் பேரனை தன் கண் பார்வையிலேயே வைத்து கொண்டு அமர்ந்திருப்பார். ஏனோ முழு நேரமும் அலுவலகத்திலேயே கழித்து கொண்டிருப்பவர் அன்பு வரும்போது வீட்டுக்கு வந்து விடுவார். அவரின் உலகம் அவனாகி போனான். அவன் ஓடும் போது முகிலனை கண்டவன், டே அண்ணா என்று ஓடி வந்தான். அப்போது தன்னை விட்டு போகிறானே என்று ப்ரூனோ குறைத்து வருத்தத்தை காட்ட அருணாச்சலம் அதன் முதுகை தடவி விட்டு, சரி சரி, நீ உன் கூண்டுக்கு போ, அவன் ஹோம்ஒர்க் எழுதணும் என்று அதன் பெல்ட்டை பிடித்து கொண்டு வந்து கூண்டில் விட்டு விட்டு போக அதன் முகம் மாறிவிட்டது. தன் அண்ணன் கைப்பிடித்தவன் தனது வளர்ப்பு நாயின் முகம் சுருங்கவும் ஒரு நிமிஷம் என்றவன் அங்கு போய் அதன் முதுகை தட்டி கொடுத்து அதனிடம் 5 நிமிடம் பேசிவிட்டு அதை விட்டுவிட்டு வந்த பிறகுதான் அது இயல்பாக இருந்தது. ஏனோ இவனுக்கு சரியான பேரை தேர்ந்தெடுத்து வைத்ததுதான் தன் தாத்தாவின் பெரிய செயல் என்று புரிந்தது. அன்பு எப்பொழுதும் அன்பில் அன்பானவன். வீட்டுக்குள் வர அஞ்சு, அன்பு முதல்ல போய் குளிச்சுட்டு வா, முக்கியமா கையெல்லாம் டெட்டால் போட்டு அலசிட்டு வா. நான் ஏற்கனவே குளிச்சுட்டேனுங்கம்மா, நீ இவ்வளவு நேரம் நாயோடு தான் விளையாடின. அவன் பேர் ப்ரூனோ, நான் இல்லைங்கம்மா. அஞ்சு, இப்போ நீ வாஷ் பண்ண போறியா இல்லையா? அங்கே வந்த மகள் புரிந்து, மா நான் பார்த்துக்கிறேன் என்று அவனை அழைத்து கொண்டு போய், குட்டி இவ்வளோ நேரம் ப்ரூனோ கூட தான் விளையாடின, அது கையெல்லாம் நக்கி இருக்கும்ல, மேபி ரேபிஸ் இருந்தா உனக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்ல, குளிக்கணும்ல குட்டி என்று அவனை அழைத்து கொண்டு போய் குளிக்க வைத்து கை கால் எல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே அழைத்து வந்தாள். அப்போது ஆதினியும் நிலவனும் வர அங்கே அன்பு மகள் முகிலன் அமர்ந்திருக்க அவர்கள் நேராக அங்கு வந்து விட்டார்கள். நிலவன், நீ காலையில போறப்ப ஸ்கூலுக்கு அழுதுட்டே தானே போன, இப்ப என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க? அதுவா, எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாளா? ஆமா, அவள் பேர் சோஃபி. ஒரு பையன் கூட ஃப்ரெண்டு கிடைக்கலையா? புது ஸ்கூல் பசங்க எல்லாம் மோசம். முகிலன், உனக்கு புது ஸ்கூல் பழைய ஸ்கூல் இன்னும் எத்தனை ஸ்கூல் வந்தாலும் பசங்க எல்லாம் மோசமாக தான் தெரியும் குட்டிப்புலி. ஏன்னா உனக்கு பசங்களே பிடிக்காது. இல்லடா அண்ணா, என்ன அவனுங்க கூட உட்கார வைக்கலடா, யாருமே சேர்த்துக்கல. நான் சோகமாக இருந்தேன்னா எனக்கு அழுகையாக வந்துச்சா, அப்பதான் ஹாய்னு அவ வந்தா. ஓ, ஹீரோயின் என்றி? அவள் சோஃபி என்று அவன் அவளை பற்றி சொல்லும்போது அன்புவின் இதழ்களில் அப்படி ஒரு புன்னகையும் முகத்தில் அப்படி ஒரு பரவசமும் இருந்தது. அவள் மட்டும்தான் என் பக்கத்தில் உட்கார்ந்து என்னை அவளோட பக்கத்தில் உட்கார சொன்னாள். அவளோட ஃப்ரெண்டு கூட பின்னாடி வர சொல்லி கூப்பிட்டப்ப கூட அவள் எனக்காக போகல, நான் தனியாக இருக்கேன்னு என் கூட உட்கார்ந்துருந்தா. நாங்கள் 2 பேரும் லஞ்ச் ஷேர் பண்ணிக்கிட்டோம். உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடா, நான் ஸ்கூலில் யார்கிட்டையும் ஃபுட் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை தெரியுமா என்றான் வருத்தத்துடன். அன்பு அக்கா என்றதும் மகளும் ஆதனியும் 2 பேரும் அவனை பார்த்தார்கள். அவனோ, நீங்க எல்லாரும் ஏன் முகத்துல மாஸ்க் போடாம இருக்கீங்க? எதுக்கு மாஸ்க்? ஏன்னா சோஃபி மாஸ்க் போட்டிருந்தா. கேட்டா அவ முஸ்லிம் பெண் என்று சொன்னாள். அப்போ நீங்க எந்த பெண்? நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஆதினி குட்டி, அவள் முஸ்லிம் பெண், அதனால மாஸ்க் போடுவாங்க. அது அவங்க குடும்பத்தில் இருக்கும் வழக்கம். நம்ம வழக்கம் எல்லாம் வேற மாதிரி, அதனால நாங்க மாஸ்க் போட மாட்டோம். அன்பு புரியாமல் பார்த்தான். முகிலன் அவனை தன் பக்கம் இழுத்து கொண்டு, டேய் குட்டிப்புலி, அவங்க வீட்டுக்கு அவங்க ரூல், நம்ம வீட்டுக்கு நம்ம ரூல். 100 மதத்துக்கும் ஒரு 100 ரூல்ஸ் உண்டு, அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. மதம் என்றால் என்ன மகள்? அவங்க கும்பிடுற சாமி பொறுத்து மதம் வேறு. நம்ம செல்வநாயகி அம்மாவை அவங்க கும்பிட மாட்டாங்களா? நிலவன், செல்வநாயகி அம்மா என்பவர்கள் நம் குடும்பத்தில் ஒருத்தர், நம் முன்னோர்களில் ஒருத்தவங்க. மகள், கடவுள் ஒருவரை, கும்பிடும் விதம் வேறு. நம்ம சிவன் என்றால் கிறிஸ்தவர்கள் இயேசு என்பார்கள், முஸ்லிம் அல்லாஹ் என்பார்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேரை வைத்து கும்பிட வேண்டியதுதான். ஹோ என்றவனுக்கு அவ்வளோதான் புரிந்தது. முகிலன், குட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லெவல் தான், அதுக்கு மேலே எல்லாம் ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிடாத, பின்னாடி ஃப்யூச்சரில் கஷ்டம். ஏன் மகள், சின்ன பையன்கிட்ட என்னடா பேசுகிற? அப்படி இல்லை பாப்பு, இது சக்ஸஸில் முடியாட்டி இவனுக்கு தானே கஷ்டம்.
அன்பு, என்ன சக்சஸா முடியணும்? ஏன் நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்க என்ற சத்தத்துக்கு பின் ஒரு சில நொடிகள் வீடு முழுக்க அமைதியாக்கி நின்றது. அவன் கேட்ட கேள்விக்கு யாருமே சரியான பதில் சொல்லவில்லை. முகிலன், அவங்க முஸ்லிம், அவங்க வழக்கம், அவங்க சாமி கும்பிடும் முறை வேறு. நம்ம வழக்கம், நம்ம சாமி கும்பிடும் முறை வேறு. ஃப்யூச்சர்ல நீ அவங்க வீட்டுக்கு போக முடியாது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர முடியாது. அவன் இதுவரை ஒரு குழந்தை. அந்த வயது குழந்தைக்கு கற்பனைக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட நாள். அப்போது அஞ்சு மெதுவாக அவன் தலையை தடவி நிதானமாக, அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, அம்மா எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த ஈஸ்வர் மகனின் அருகில் வந்து, அன்பு, அப்பா, என்ன மதம், என்ன வழக்கம் என்றால் உன்னால புரிஞ்சிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வை, நம்ம எல்லாரும் மனிதர்கள். மனுஷன் நல்லவனாய் இருந்தாதான் அவன் நல்லவன். அவன் என்ன மதம், என்ன நிறம், என்ன குடும்பம் எதுவும் முக்கியம் இல்லை, சரியா? உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அது தாராளமா பண்ணு. அன்பு 2 கண்களையும் பெரிதாக்கி பார்த்தான். அப்பா, சோஃபி நல்லவதான், வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரட்டுமா? ஈஸ்வர் தாராளமா. அன்பு, அக்கா, இன்னைக்கு காலையில சொன்னீங்களே புது ஸ்கூல்ல நீ ஒரு ஏஞ்சலை மீட் பண்ணுவேன்னு, அப்போ சோஃபி தான் அந்த ஏஞ்சல். மகள், நீ சோகமா இருந்த போது பக்கத்துல உட்காந்து லஞ்ச் ஷேர் பண்ணினாலே அதுக்கு பேர் தான் ஏஞ்சல். அன்பு பெருமையாக தலையை சேர்த்து, டேய் அண்ணா, அப்போ சோஃபி நல்லவள், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றவுடன் எல்லோரும் சிரித்தனர். முகிலன் அவன் தலையை பிடித்து இழுத்து, டேய் குட்டிப்புலி, இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டா வாழறப்போ அன்னலட்சுமி அங்கே வந்து எல்லாருக்கும் குடிப்பதற்கு பால் கொண்டு வந்து கொடுத்தவர். இவங்க எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருக்கணும் ஈஸ்வர். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து சட்டுன்னு பெரியவங்க ஆயிட்டாங்க இல்ல என்றார் மகனை பார்த்து. அஞ்சு, இன்னும் 2 மாசம்தான் அத்தை, அதுக்கப்புறம் உங்க பேத்திகள் எல்லாம் தனியா போயிடுவாங்க. அந்த வார்த்தை சொல்லென்று வலித்தது ஈஸ்வருக்கு. மண்டைக்குள் பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் போது ஈஸ்வர் முகம் ஒரு மாதிரி சோர்ந்து போனது. அந்த மகனின் முகம் பார்த்து, ஏன் பிள்ளைங்கெல்லாம் அவங்க புருஷனோட இங்க வந்திருந்தா என்னவாம்? எல்லாரும் வளர்ந்துட்டாங்கத்த, அவங்களுக்கு என்ற பிரைவசி வேண்டாமா? சொல்லப்போனா எங்க அம்மா அண்ணாவுக்கு மிருது வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கணும் என்ற ஆசை இருக்கும். ஆதிரை அண்ணிய கட்டிட்டு போனவங்க ஒரு நாள் கூட வந்து இங்க தங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் இங்க இருக்கும்போது அவங்க இனி தங்கினால் கௌரவ குறைச்சலா ஃபீல் பண்ணுவாங்க, தங்க மாட்டாங்க. நாளைக்கு மிதுவுக்கு இந்த ஆசை வரலாம் இல்லையா? ஏன் எங்க அப்பா அம்மா மட்டும் இங்க வந்து இருக்க மாட்டாங்க என்று ஈஸ்வருக்கு அஞ்சுவின் வார்த்தை புரிந்தது. யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தயாளன் ஈஸ்வருக்கு நேரடியாக அழைத்து, நாளைக்கு காலையில் நாங்க வீட்டுக்கு வந்து பேசலாமா? அந்த நேரம் நந்தினி அதிகமான என்று எல்லோரும் வீட்டில் இருக்கவும் போனை 1 நிமிடம் என்று சொல்லி மியூட்டில் போட்டுவிட்டு அதி மற்றும் நந்தினி கூடவே தன் அப்பா அம்மா அஞ்சு என்று எல்லாரையும் பார்த்து, அர்ஜுன் வீட்டிலிருந்து வரேன்னு சொல்றாங்க, வர சொல்லட்டுமா? உங்களுக்கெல்லாம் ஆக்ஷேபணம் இல்லையே என்று அதியமான் பார்த்து கேட்க, வர சொல்லுடா என்று தலையாட்டினான். அப்பா, உங்களுக்கு அருணாச்சலம் வர சொல்லுப்பா, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சீக்கிரம் எடுக்கணும் இல்லையா? அம்மாவை பார்த்து, அம்மா அர்ஜுன் வீட்டிலிருந்து வராங்க. அண்ணன், சரி கண்ணா, எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். அவரிடம் தலையாட்டி விட்டு, வாங்க தாராளமா, நைட்டு டிஃபன் இங்கே சாப்பிட்ற மாதிரி வாங்க. அவர்களிடம் பேசி முடித்து விட்டு அஞ்சுவிடம், நான் போய் தாத்தா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்னும் போதே முகிலன், சித்தப்பா, ஏற்கனவே முடிந்த கல்யாணத்திற்கு முதலிலிருந்து பெண் பார்க்கும் படலமா? அதை கல்யாணம் என்று அக்செப்ட் பண்ணிக்க முடியாத முகிலா. ஒரு பக்கம் ஆதினிக்கு பிடித்த வாழ்க்கை, இன்னொரு பக்கம் தயாளன் அவங்க நல்ல குடும்பம் என்பதால் கூப்பிட்டு பேசுறோம். இதுவே பிடிக்காத ஆட்களாக இருந்தால் இந்த கல்யாணத்தை கல்யாணமாகவே எடுத்திருக்க மாட்டேன். பின் ஈஸ்வர் மகளிடம், பாப்பு, அப்பா, நைட் ட்ரெஸ் மாத்திட்டு உனக்கு கம்ஃபர்டபுளா என்ன ட்ரெஸ் இருக்கோ போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். எல்லோரும் தயாராகி கீழே வாங்க, எல்லாரும் நைட் ட்ரெஸ் எல்லாம் இருக்க வேண்டாம் என்று சொன்னதும் கிளம்பி போக மகள் அறைக்குள் வந்தாள். வந்தவள் அர்ஜுனிடமிருந்து எந்த காலும் வராமல் இருக்க பெண் அவள் அவனுக்கு அழைக்க, சொல்லுங்க அம்மணி, உங்க வீட்டுல இருந்து வராங்கன்னு சொன்னாங்க. நம்ம வீடு, சாரி, அங்கிருந்து வராங்கன்னு அப்பா சொன்னாங்க. நானும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் வாங்கிட்டு வர்றதுக்கு? எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்காது. கரெக்டு தான், எப்படி ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் பிடிக்கும்? ஹலோ, நான் கிளம்பவா இல்லை இப்படியே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கட்டுமா? கிளம்பு, நான் எல்லாம் பேசிட்டே தான் கிளம்புறேன். ஹலோ, உங்களை மாதிரியா லேடிஸ்க்கெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கு. நான் என்ன வீடியோ காலில் இருக்கேன், ஆடியோ கால் தானடி இருக்கேன், லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்டே பேசலாமே. அந்த நேரம் அஞ்சு கதவை தட்ட அப்படியே அங்கே வைத்து விட்டு, அம்மா
சேலை கட்டு, நீ பாட்டுக்கு சுடிதார் போட்டுட்டு வந்துடாத என்று சொல்லிவிட்டு போக கதவை சாத்து விட்டு வந்து, சரி சரி, நான் ட்ரெஸ் மாற்றணும், சேலையெல்லாம் கட்ட தெரியுமா, இல்லை நான் கட்டி விடட்டுமா, நீங்கள் கிளம்பி வாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் என்று அவள் அழைப்பை துண்டிக்க போக, ஓய் கட் பண்ணிடாத, ஏன் வீடியோ கால் பண்ணுறேன், அட்டன் பண்ணு. அவன் வீடியோ காலில் வந்தான். இப்போ எதுக்கு வீடியோ கால் எல்லாம் பண்றாரு என்று நினைத்த அவளுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ஒருவேளை சேலை கட்டும்போது வீடியோ காலில் இருக்க சொல்லுவானோ என்று பயந்து கொண்டே, சொல்லுங்க, நான் எதுக்கு வீடியோ கால் என்றால் சற்று கோபமாக. இந்த ஷர்ட் எப்படி இருக்கு? உண்மையாகவே ஒயிட் ஷர்ட் மிகவும் அழகாக இருந்தது. நல்லா இருக்கீங்க. ஏண்டி, வீடியோ கால் பண்ணினா உன்னை லைவ்ல பார்ப்பதற்காக கூப்பிடுவாங்க. நான் என்ன அவ்வளவு முட்டாளா? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு பேசுற? என்னோட ஷர்ட்டை காட்ட தான் கூப்பிட்டேன், பாய் என்றவன் அழைப்பை துண்டிக்க பெண் அவளுக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது. மகள், தயவு செய்து தப்பு தப்பா யோசிக்காத, இது நல்லதுக்கில்ல என்று நினைத்தவள் ஆடை மாற்றி கிளம்பி இருக்கும் போதே அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் சேலை மாற்றி முடித்த மகள் கண்ணாடி முன்னின்று தன்னை பார்க்கும் போது மனதிற்குள் அன்று தீரன் பெண் பார்க்கும் வந்த காட்சி அவள் கண் முன் திரைப்படம் போல ஓடிக்கொண்டிருந்தது.